அதிர்ஷ்ட தேவதையை சந்தியுங்கள். ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அவன் நற்பேருக்கு எல்லை இல்லை. யூப்ரேட்டிஸ் நதியில் அவனை தள்ளினாலும் முத்து எடுக்காமல் நீச்சல் அடித்து வெளியே வரமாட்டான். பாபிலோனின் பழமொழி. அதிர்ஷ்டத்திற்கு ஆசைப்படுவது உலக இயல்பு. இன்று போல் 4000 வருடங்களுக்கு முன்பு பண்டைய கால பாபிலோன் மக்களின் இதயத்தில் ஆழமாக இருந்தது. நாம் எல்லோரும் அந்த அதிர்ஷ்ட தேவதையின் கருணையை வேண்டுகிறோம். அந்த தேவதையை சந்தித்து அவள் கவனத்தையும் தாராள மனதையும் வசீகரிக்க முடியுமா? அதிர்ஷ்டத்தை கவர ஏதாவது வழி இருக்கிறதா? இதைதான் பாபிலோனின் மக்கள் அறிய ஆசைப்பட்டார்கள். இதை அறியவே அவர்கள் நிச்சயித்தார்கள். அவர்கள் கூர்மதி வாய்ந்தவர்கள். பாபிலோனின் செல்வமும் அதிகாரமும் மிக்க நகரமாவதற்கு இதுவே காரணம். அந்த காலத்தில் பள்ளிகளும் கல்லூரிகளும் இல்லை. ஆனால் கல்வி அறிவுக்கு ஒரு தலைமையகம் இருந்தது. கோபுரம் போல் இருந்த அரசரின் மாளிகை, தொங்கும் பூந்தோட்டம், ஆண்டவனின் கோவில், இது போன்ற பிரசித்தி பெற்ற இடங்களில் தலைமையகமும் ஒன்று. வரலாற்று புத்தகங்களில் இது இடம்பெறவில்லை. இருந்தும் அந்த காலத்தின் எண்ணங்களின் தாக்கம் கொண்டது. இந்த கட்டிடம் தான் கல்வி அறிவிற்கு கோவில். இங்கு மனமுவந்து ஆசிரியர்கள் ஆர்வமிக்க பாடங்களை திறந்த வெளியில் சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த இடத்தில் எல்லோரும் சமமே. எளிமையான அடிமை கூட அரண்மனையில் இளவரசனுக்கு விவாதிக்கலாம். இந்த கோவிலில் பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரனும் ஞானமுள்ளவனான அர்கட் அடிக்கடி வந்து சென்றான். அவனுக்கென்று இருந்த ஒரு தனி அறையில் மாலை நேரங்களில் இளைஞர்களும் முதியவர்களும் கூடி ஆர்வம் தூண்டும் தலைப்புகளில் விவாதம் செய்வார்கள். அதிர்ஷ்டத்தை கவருவது பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும் என்று நான் ஒட்டு கேட்கலாமாம். அர்கட் மேடைக்கு வரும்பொழுது சூரியன் பாலைவனத்தில் இரத்த குழம்பாக புழுதியில் மறைந்து கொண்டிருந்தான். ஏற்கனவே 40 மனிதர்கள் சிறிய கம்பளங்கள் மேல் குழுமி இருந்தனர். இன்னும் சிலர் வந்து கொண்டிருந்தனர். இன்று நாம் எதை பற்றி விவாதிக்கலாம் என்று அர்கட் கேட்டான். சிறிது தாமதத்திற்கு பிறகு ஒரு நெசவாளி எழுந்து கூறினான், என்னிடம் ஒரு தலைப்பு இருக்கிறது. ஆனால் அதை சொல்வதற்கு தயங்குகிறேன். ஏனென்றால் நீங்கள் ஏளனம் செய்வீர்கள். அர்கட்டும் மற்றவர்களும் தூண்டிவிட்டதால் அவன் தொடர்ந்தான். இன்று நான் அதிர்ஷ்டசாலி. எனக்கு 3 தங்கக்காசுகள் கொண்ட பை கிடைத்தது. நான் எப்பொழுதும் அதிர்ஷ்டசாலியாகவே இருக்க வேண்டும் என்பது என் ஆசை. எல்லோருக்கும் இந்த ஆசை இருக்கும் என்பதால் நான் எப்படி அதிர்ஷ்டசாலியாவது என்பது பற்றி விவாதிக்கலாம். விவாதத்திற்குரிய சிறந்த தலைப்பு என்றான் அர்கட். சிலருக்கு எதிர்பாராத விபத்து போல் அது வரும். மற்றவருக்கு அஷ்டர் என்னும் நமது தேவதையிடமிருந்து அவளை சந்தோஷப்படுத்தியதற்காக வரும். சொல்லுங்கள் தோழர்களே, அதிர்ஷ்டம் எப்படி நம்மை வந்து சேரும் என்று பேசலாமா? ஆம் ஆம், நிறைய பேசலாம், ஆவலோடு அங்கிருந்தவர்கள் கூறினார்கள். அப்பொழுது அர்கட் தொடர்ந்தான். நம் விவாதத்தை ஆரம்பிக்கும் முன் நெசவாளியைப் போல் இன்னும் சிலர் இந்த வகையில் அதிர்ஷ்டத்தை அடைந்திருக்கிறார்களா என்று பார்க்கலாம். மௌனம் நிலவியது. ஒருவரும் முன்வரவில்லை. என்ன, ஒருவரும் இல்லையா என்றான் அர்கட். பின் இந்த அதிர்ஷ்டம் அலாதியானது. யார் இப்பொழுது இந்த அதிர்ஷ்டத்தை எங்கே தேடுவது என்று கருத்துரைக்க போகிறீர்கள்? நல்ல அங்கி அணிந்திருந்த ஒருவன் எழுந்து, நான் சொல்கிறேன் என்றான். ஒருவன் அதிர்ஷ்டத்தை பற்றி பேசினால் அவன் எண்ணங்கள் சூதாட்டத்தில் இருப்பது நியாயம்தானே? அங்குதானே தேவதை நமக்கு வேண்டியதை செல்வத்தை அளிப்பாள். அவன் உட்கார போகும்பொழுது ஒருவன் கூப்பிட்டு, நிறுத்தாதே, கதையை தொடரு. சொல், உனக்கு சூதாட்டத்தில் தேவதையிடமிருந்து கருணை கிடைத்ததா? தாயத்தில் சிவப்பு வண்ணம் விழுந்து உன் பணப்பை நிரம்பியதா? அல்லது நீல வண்ணம் விழுந்து சூதாட்டத்தை நடத்தும் வியாபாரிக்கு நீ கஷ்டப்பட்டு சேமித்த வெள்ளிகள் சென்றனவா? அவனுடன் எல்லோரும் சேர்ந்து சிரித்தார்கள். பிறகு அவன் பதிலளித்தான், நான் அங்கு இருப்பதே அவளுக்கு தெரியவில்லை என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் உங்களுக்கு எப்படி தாயக்கட்டை உருட்ட உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாளா? கேட்க ஆவலாக இருக்கிறது. அறிவுள்ள ஆரம்பம் என்றான் அர்கட். ஒவ்வொரு கேள்விக்கும் பல்வேறு பதில்களை விமர்சிப்போம். சூதாட்ட மேடையை ஒதுக்க முடியாது. ஏனென்றால் சில வெள்ளிகள் போட்டு நிறைய தங்கம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்னொருவன் சொன்னான், நேற்று நடந்த குதிரை பந்தயத்தை பற்றி ஞாபகம் வருகிறது. தேவதை சூதாட்ட மேடையில் உதவினால் நிச்சயமாக தங்க ரதமும் நுரை தள்ளும் குதிரைகளும் ஓடும் பந்தயம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். உண்மையாக சொல் அர்கட், நினைவேவியிலிருந்து வந்த அந்த சாம்பல் நிற குதிரை மேல் உன்னை பந்தயம் கட்டும்படி கிசுகிசுத்தார்களா?
நீ அந்த சாம்பல் குதிரையின் மேல் பணம் கட்டும் பொழுது உன் பின்னால் தான் நின்று கொண்டிருந்தேன். எங்களைப் போல் உனக்கு தெரியும், ஆசிரியாவிலேயே நம் குதிரைகளை யாராலும் வெல்ல முடியாதென்று. உன் காதுகளில் தேவதை சாம்பல் நிற குதிரை மேல் பந்தயம் கட்ட கிசுகிசுத்தாளா என்றாள். கடைசி திருப்பத்தில் கருப்பு குதிரை தடுக்கி நமது குதிரைக்கு தடங்கள் ஏற்படுத்தி அந்த சாம்பல் நிற குதிரையை வெற்றி பெற வைத்தாளா? அர்கட் இந்த பரிகாசத்தை கேட்டு சிரித்தான். அந்த தேவதைக்கு ஒரு குதிரை மேல் பந்தயம் கட்டுபவனிடம் ஆர்வம் இருக்குமென்றால் நம்மிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது? என்னை பொறுத்தவரையில் அவள் அன்பையும் தன்மானத்தையும் வேண்டியவர்களுக்கு அளிப்பாள். நான் அவளை சூதாட்ட மேடையிலோ குதிரை பந்தயங்களிலோ தேடுவதில்லை. ஏனென்றால் அங்கெல்லாம் மனிதர்கள் லாபத்தை விட அழிவைத்தான் சந்திக்கிறார்கள். மாறாக போற்றத்தக்க மனிதர்கள் இருக்கும் இடத்தில்தான் தேடுகிறேன். விவசாயத்திலோ நேர்மையான வியாபாரத்திலோ எல்லா விதமான தொழில்களிலும் மனிதனின் முயற்சிக்கும் பரிணாமத்திற்கும் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. சில சமயங்களில் அவன் தீர்ப்பு செயலிழக்கலாம். ஆனால் அவன் விடாப்பிடியாக இருந்தால் லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் லாபம் கிடைக்கும் வாய்ப்பு அவனுக்கு உதவியாக இருக்கிறது. ஆனால் ஒருவன் தன்னுடைய தரத்துடனேயே விடையாளினால் நிலைமை மாறிவிடும். லாபம் அவனுக்கு எதிரியாகி மற்றவனுக்கு உதவி செய்யும். இந்த விளையாட்டு எப்படி என்றால், லாபம் எப்பொழுதும் விளையாட்டின் காவலருக்கே உதவும். விளையாடுவர்களிடம் பந்தயம் கட்டி தனக்கென்று லாபம் தருவித்து கொள்வது அவன் தொழில். ஒரு சிலர் தன் காவலனின் லாபம் எவ்வளவு நிச்சயம் என்றும் தாங்கள் வெற்றி பெறுவதற்கு குறைந்த வாய்ப்புதான் உள்ளது என்றும் அறிவார்கள். உதாரணத்திற்கு, தாயக்கட்டையில் பந்தயம் கட்டுவதை பற்றி பேசுவோம். ஒவ்வொரு தரம் அதை வீசும் பொழுது எந்த பக்கம் மேலே இருக்கும் என்று பந்தயம் கட்டுவோம். சிவப்பு மேலே வந்தால் காவலன் நமக்கு 4 பங்கு கொடுக்க வேண்டும். வேறு ஏதாவது 5 பக்கங்கள் வந்தால் நாம் பந்தயத்தை இழந்து விடுவோம். ஆக கணக்கின்படி ஒவ்வொரு வீச்சிலும் இழப்பதற்கு நமக்கு 5 வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சிவப்பு வந்தால் நமக்கு பங்கு கிடைக்குமாதலால் வெற்றி பெற 4 வாய்ப்புகள் உண்டு. ஒரு இரவின் விளையாட்டிலேயே காவலன் பந்தயம் கட்டியதிலிருந்து லாபமாக 5இல் 1 எடுத்துக்கொள்கிறான். தனக்கு எதிராக இந்நிலை இருக்கும் பொழுது ஒருவன் எப்படி வெற்றி பெற முடியும்? இருந்தாலும் சில மனிதர்கள் சில சமயங்களில் அதிக பணம் வெல்கிறார்களே என்றான் ஒருவன். அர்கட் தொடர்ந்தான். ஆமாம், அவர்கள் வெல்கிறார்கள். இதை பார்த்தால் இவ்வழியில் வரும் பணம் அதிர்ஷ்டக்காரனுக்கு நிலையான மதிப்பு கிடைக்குமா என்ற கேள்வி எழுகிறது. பாபிலோனில் எனக்கு தெரிந்தவர்களில் பலர் வெற்றி பெற்றவர்கள். ஆனால் அவரில் ஒருவர் கூட இவ்வழியில் வந்த செல்வத்தை வைத்து வெற்றி பெற்றவர்களாக இல்லை. இங்கே கூடியிருக்கும் உங்களுக்கும் இதுபோல் மனிதர்களை தெரியும். உங்களுக்கு தெரிந்தவர்களில் எத்தனை பேர் சூதாட்டத்தில் வென்று வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் சொல்கிறீர்களா? சிறிது மௌனத்தில் பிறகு ஒரு பெண், உங்கள் கேள்வி விளையாட்டு காவலர்களையும் சேர்க்குமா என்றாள். வேறு யாரும் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றான் அர்கட். பிறர் இல்லாவிடில் உங்களில் யாரேனும் இப்படி வெற்றி அடைந்தவர்களாக இருக்கிறீர்களா? அவனுடைய சவாலுக்கு பின்னாலிருந்து ஒரு உருமல்களும் சிரிப்பும் கலந்து ஒலித்தன. அர்கட் தொடர்ந்தான். நாம் தேடும் அதிர்ஷ்ட தேவதை நாம் சொல்லும் இடங்களில் இல்லை என்பது தெரிகிறது. வேறு இடங்களை ஆராய்வோம். பணப்பையை திருடுபவனிடம் இல்லை, சூதாட்ட மேடைகளிலும் இல்லை. நான் வென்றதை விட குதிரை பந்தயத்தில் செலவுதான் அதிகம் செய்திருக்கிறேன். இப்பொழுது நமது வர்த்தகத்தையும் தொழிலையும் பார்ப்போம். லாபம் வந்தால் அது நமது முயற்சியால் தான் என்று நினைக்காமல் அதிர்ஷ்டத்தால் தான் என்று நினைப்பது இயல்புதானே. நாம் தேவதையின் பரிசுகளை பார்க்காமல் இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். நிஜமாக அவள் தனக்கு உதவி செய்கிறாள். ஆனால் நாம் அவள் கருணையை பாராட்டுவதில்லை. வேறு ஏதாவது கருத்து இருக்கிறதா? ஒரு முதிய வியாபாரி தன் வெள்ளை அங்கேயே சரி செய்தவாறு சொன்னான். உங்கள் அனுமதியோடு மாண்புமிகு அட்கட்டுக்கும் என் நண்பர்களுக்கும் நான் ஒரு கருத்தை சொல்கிறேன். நமது வெற்றிக்கு நம் உழைப்பு காரணம் என்றால் கையில் எட்டாமல் தப்பி சென்ற லாபகரமான வெற்றிகளை பற்றி ஏன் நினைக்கக்கூடாது? அவன் நடந்திருந்தால் அதிர்ஷ்டத்திற்கு ஒரு அரிய முன்னுதாரணமாக இருந்திருக்கும். முடிவடையாததால் அவைகளை நமது வெற்றி என்று சொல்ல முடியாது. இங்கு இருக்கும் மக்களில் பலர் இதை அனுபவப்பட்டிருப்பார்கள் அல்லவா? இது ஒரு அறிவுள்ள அணுகுமுறை என்றான் அர்கட். உங்களில் யார் கையிலிருந்து இத்தகைய அதிர்ஷ்டம் நழுவியது? நிறைய கைகள் எழும்பின. வியாபாரியும் சேர்ந்து அர்கட் அந்த வியாபாரியை பேசும்படி அழைத்தான். இந்த அணுகுமுறையை முன்வைத்தால் நீங்களே முதலில் பேசுங்கள். எப்படி ஒருவன் அதிர்ஷ்டத்தை பக்கத்தில் விட்டும் கூட லாபத்தை அடையாமல் பிறகு வருத்தப்படும் அளவுக்கு அதை கை நழுவி செல்ல விட்டான் என்ற ஒரு கதையை சொல்கிறேன் என்றான் அவன்.
பல வருடங்களுக்கு முன் நான் இளைஞனாக இருந்தபொழுது கல்யாணம் செய்து கொண்டு சம்பாதிக்க ஆரம்பிக்கும் பொழுது என் தந்தை என்னை முதலீடு செய்யும்படி வற்புறுத்தினார். அவருடைய நண்பனின் மகன் தமது நகரத்தின் சுவர்களுக்கு அப்பால் ஒரு தரிசு நிலத்தை கண்டானாம். அது கால்வாய்க்கு மேலே இருந்ததால் நீர் வராது. அவன் இந்த நிலத்தை வாங்கி மாடுகள் இயக்கும் 3 நீர் சக்கரங்களை கட்டி நிலத்தை வளமாக்க நினைத்தான். அது முடிந்ததும் நிலத்தை பங்கு போட்டு நகரத்தில் இருப்பவர்களுக்கு மூலிகை பயிரிட விற்க யோசனை செய்தான். அவனிடம் இருந்த முதலீட்டிற்கு வேண்டியதை மூலதானம் இல்லை. என்னைப் போல் அவனும் சுமாராக சம்பாதித்து கொண்டிருந்தான். என் தந்தையும் போல் பெரிய குடும்பமும் சிறிய வருவாயும் கொண்டவராயிருந்தனர். ஆகையால் அவன் சிலரை இந்த தொழிலில் முதலீடு செய்யும்படி கேட்க நினைத்தான். 12 பேர் கொண்ட குழுமம் அமைத்து ஒவ்வொருவனும் தனியே சம்பாதிப்பவனாகவும் நிலம் விற்கும் வரை சம்பாதியத்தில் 10ல் 1 பங்கு இந்த தொழிலில் சேர்க்க வேண்டும். பிறகு லாபத்தில் அவர்கள் முதலீடு செய்வதற்கெனங்க பெற்று கொள்ளலாம் என்று கூறி அவர்கள் சம்மதத்தை கோரினான். என் தந்தை, மகனே, நீ இப்பொழுது இளம் பருவத்தில் இருக்கிறாய். உன் தந்தை செய்த தவறை செய்யாமல் இப்பொழுதே உனக்கென்று சொத்தை அமைத்துக்கொள். கௌரவமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை என்றார். என் ஆசையும் அதேதான் தந்தையே என்றேன் நான். பிறகு உனக்கு உபதேசம் செய்கிறேன். உன் வயதில் நான் செய்திருக்க வேண்டியதை நீ இளம் வயதில் செய். முதலீடு செய்ய உன் சம்பளத்திலிருந்து 10ல் 1 பங்கு தனியே வைத்து விடு. இந்த பங்கில் உன் சம்பளத்தினாலும் இதிலிருந்து வரும் சம்பளத்தினாலும் நீ என் வயது வருவதற்குள் சொத்துக்களை அடைந்து விடுவாய் என்றார். உங்களுடைய வார்த்தைகள் அறிவுள்ளவையே தந்தை. நானும் செல்வத்தை விரும்புகிறேன். ஆனால் என் சம்பளத்திற்கு ஏற்கனவே நிறைய பிரயோஜனம் இருக்கின்றது. அதனால் நான் யோசிக்கிறேன், நான் வாலிபன், என்னிடம் சமயம் இருக்கின்றது என்றேன். நானும் அதைத்தான் நினைக்கிறேன். ஆனால் வருடங்கள் கடந்து நான் இன்னும் ஆரம்பிக்கவில்லையே. நாம் வேறு காலங்களில் வாழ்கிறோம் தந்தையே. நீங்கள் செய்த தவறுகளை நான் தவிர்ப்பேன். வாய்ப்பு உன் முன் வந்து நிற்கிறது மகனே. செல்வத்திற்கு வழி காட்டுகிறது. உன்னை கெஞ்சுகிறேன், தாமதம் செய்யாதே. காலையில் என் நண்பனின் மகனை சந்தித்து அவனிடம் பேரம் பேசி இந்த முதலீட்டில் உன் சம்பளத்திலிருந்து 10% போடுவதாக சொல். வாய்ப்பு மனிதனுக்காக காத்திருக்காது. இன்று இருக்கிறது, விரைவில் சென்றுவிடும். அதனால் தாமதிக்காதே. என் தந்தையின் உபதேசத்திற்கு பிறகும் நான் தயங்கினேன். கிழக்கிலிருந்து வியாபாரிகள் அழகிய ஆடைகள் கொண்டு வந்திருந்தனர். எனக்கும் என் மனைவிக்கும் அவைகளை வாங்கி அணிய வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. என் சம்பளத்திலிருந்து 10ல் 1 கொடுத்துவிட்டால் இந்த ஆடைகளையும் இன்னும் பல ஆசைகளையும் நான் விற்று கொடுக்க வேண்டும். என் முடிவை தாமதித்ததில் அந்த முதலீட்டை என்னால் செய்ய முடியவில்லை. பிறகு வருத்தப்பட்டேன். எப்படி அதிர்ஷ்டத்தை நழுவ விட்டேன் என்பதில் கதை இதுதான். பாலைவனத்திலிருந்து வந்த ஒருவன் சொன்னான், சந்தர்ப்பத்தை எவன் எடுத்துக்கொள்கிறானோ அவனுக்கு தான் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் என்கிறது இந்த கதை. சொத்து சேர்ப்பதற்கு ஒரு ஆரம்பம் வேண்டும். சில தங்க காசுகளுக்கு அல்லது வெள்ளியோ தன் சேமிப்பிலிருந்து முதலீடு செய்வது ஆரம்பம். நான் நிறைய மந்தைகள் வைத்திருப்பவன். நான் சிறு பையனாக இருந்த பொழுது ஒரு வெள்ளிக்காசுக்கு ஒரு கன்றை வாங்கினேன். எனக்கு இது செல்வத்தின் முக்கியமான ஆரம்பம். செல்வத்தை சேர்க்க முதல் படி எடுத்து வைப்பது அதிர்ஷ்டம்தான். ஒவ்வொருவருக்கும் அந்த முதற்படி முக்கியமானது. சிலர் சிறு வயதிலேயே முதல் படி எடுத்து வைத்து வெற்றி அடைகிறார்கள். சிலர் பிறகும். வேறு சிலர் இந்த வியாபாரியின் தந்தை போல் எப்பொழுதுமே எடுக்க தவறிவிடுகிறார்கள். இந்த வியாபாரி சிறு வயதிலேயே முதல் படியை எடுத்திருந்தால் இப்பொழுது மிகுந்த செல்வந்தனாகி இருப்பான். நெசவாளியும் இப்பொழுது இந்த முதல் படியை எடுத்தால் செல்வத்தின் ஆரம்பம் அவனுக்கு கிட்டும். நன்றி, நானும் பேச விரும்புகிறேன். வேறு நாட்டிலிருந்து வந்தவன் எழுந்தான். நான் சிரியா நாட்டிலிருந்து வருபவன். உங்கள் பாஷை எனக்கு அவ்வளவாக தெரியாது. இந்த வியாபாரிக்கு நான் பெயர் சூட்ட விரும்புகிறேன். அந்த பெயர் பண்புள்ளதா என்று நீங்கள் நினைக்கலாம். இருந்தும் அப்படி கூப்பிட விரும்புகிறேன். உங்கள் பாஷையில் என்னவென்று தெரியாது. என் பாஷையில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஆகவே நல்ல மனிதர்களே, நல்லது கிடைக்கும் நேரத்தை தள்ளி போடுபவனுக்கு என்ன பெயர் வைப்பது? காலங்கடத்துபவன் என்றது ஒரு குரல். அதுதான் அவன் என்றான் சிறியன் கிளர்ச்சியில் கைகளை ஆட்டியபடி. சந்தர்ப்பம் வரும்பொழுது எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறான். காத்திருக்கிறான். இப்பொழுது வேலை கிடைக்கிறது, பிறகு உன்னுடன் பேசுகிறேன் என்கிறான். சந்தர்ப்பம் மெதுவாக செயல்படுபவனுக்கு காத்திருக்க மாட்டாள். அதிர்ஷ்டத்திற்கு ஆசைப்படுபவன் துரிதமாக செயல்பட வேண்டும். அப்படி இல்லாதவன் நம் வியாபாரி நண்பனை போல் காலங்கடத்துபவன் ஆகிறான்.
அங்கு நிலவிய சிரிப்புக்கு நடுவில் வியாபாரி தலை வணங்கி, அந்நியனே, உண்மையை தயங்காமல் சொன்னதற்கு என் பாராட்டுக்கள் என்றான். இப்பொழுது இன்னொருவரிடம் சந்தர்ப்ப கதையை கேட்கலாம். யாரிடம் இருக்கிறது இந்த கதை என்றான் அர்க்கட். என்னிடம் இருக்கிறது என்ற சிவப்பு அங்கி அணிந்த நடுத்தர வயதுடையவன் சொன்னான். நான் ஒட்டகங்களையும் குதிரைகளையும் வாங்குபவன். சில சமயங்களில் ஆடுகளையும் வாங்குவேன். எதிர்பார்க்காத நேரத்தில் எப்படி எனக்கு சந்தர்ப்பம் வந்தது என்பதை பற்றி கூறுகிறேன். இந்த காரணத்திற்காக அதை நழுவ விட்டனோ என்னவோ நீங்கள் முடிவு செய்யுங்கள். 10 நாட்கள் ஒட்டகங்களை தேடி பயணித்து ஒரு நாள் சாயங்காலம் திரும்பி வந்தால் நகரத்தின் கதவுகள் மூடி போட்டப்பட்டிருந்தன. என் அடிமைகள் இரவில் கூடாரத்தை எழுப்பி குறைந்த அளவு உணவும் நீரும் உண்டு படுக்க செல்லும் பொழுது எங்களைப் போல் வெளியே இருந்த ஒரு வயதான விவசாயி என்னிடம் வந்தான். மதிப்புக்குரியவரே, உங்களை பார்த்தால் வியாபாரி போல் தெரிகிறது என்றான். அப்படியென்றால் உங்களுக்கு இப்பொழுதுதான் வந்த விலைமதிப்பான ஆடுகளை விற்க விரும்புகிறேன். அப்படி என்றால் உங்களுக்கு இப்பொழுதுதான் வந்த விலைமதிப்பான ஆடுகளை விற்க விரும்புகிறேன். என் மனைவிக்கு காய்ச்சலாக இருக்கிறது. நான் அவசரமாக திரும்பி செல்ல வேண்டும். என் ஆடுகளை நீங்கள் வாங்கினால் நானும் என் அடிமைகளும் ஒட்டகத்தின் மேல் தாமதமில்லாமல் திரும்பி சென்று விடுவோம். இருட்டில் அந்த ஆடுகளை பார்க்க முடியவில்லை. ஆனால் அவைகள் கத்தும் சத்தத்தை கேட்டு பெரிய மந்தையாக இருக்கும் என்று தெரிந்தது. 10 நாட்கள் ஒட்டகத்தை தேடி அலைந்தும் கிடைக்காததால் இவனுடன் பேரம் பேச முடிவு செய்தேன். அவன் கவலையில் இருந்ததால் நியாயமான விலையை கேட்டான். காலையில் நகரத்தின் கதவுகள் திறந்தவுடன் அவன் அடிமைகள் இந்த ஆடுகளை நல்ல விலைக்கு விற்று விடுவார்கள் என்று அறிந்து அவைகளை வாங்க சம்மதித்தேன். பேரம் முடிந்தது. அடிமைகளை விலக்கு கொண்டு வரும்படி சொல்லி எவ்வளவு ஆடுகள் இருக்கின்றன என்று பார்க்க சொன்னேன். 900 ஆடுகள் இருப்பதாக அவன் சொல்லியிருந்தான். அந்த இரவில் அமைதியற்று தாகத்திலும் அவதிப்பட்டு எனக்கு ஆடுகளை எண்ணுவதில் கவனம் எப்படி என்று உங்களிடம் நான் விவரிக்கப் போவதில்லை. நண்பர்களே, அது முடியாத காரியமாகத்தான் இருந்தது. அதனால் காலையில் எண்ணிக்கை எடுத்து பணம் கொடுப்பதாக அவனிடம் கூறினேன். தயவு செய்து சொன்ன விலையில் 2/3 எனக்கு இப்பொழுது கொடுத்துவிட்டால் 2/3 எனக்கு இப்பொழுது கொடுத்துவிட்டால் நான் சென்று விடுவேன் என்று கெஞ்சினான். காலையில் ஆடுகள் என் நம்பிக்கையான அடிமையை விட்டு சொல்கிறேன். அவனிடம் நீங்கள் மீதி பணத்தை கொடுங்கள். ஆனால் நான் பிடிவாதமாக அன்று இரவு பணம் கொடுக்க மறுத்துவிட்டேன். அடுத்த நாள் காலை நான் எழுவதற்கு முன் கதவுகள் திறந்து 4 பேர் ஆட்டு மந்தையை தேடி ஓடி வந்தனர். அவர்கள் அதிகமாக விலை கொடுத்து ஆடுகளை வாங்குவதற்கு தயாராக இருந்தார்கள். நகரத்திலும் உணவு பற்றாக்குறை இருந்ததுதான் காரணம். எனக்கு சொன்ன விலையை விட 3 மடங்கு அதிகமான விலைக்கு அந்த மேய்ப்பவன் விற்றான். இப்படித்தான் ஒரு அரிய வாய்ப்பை தவற விட்டுவிட்டேன். இது ஒரு அபூர்வமான கதை என்றான் அர்க்கட். இதிலிருந்து என்ன தெரிந்து கொண்டீர்கள்? பேரம் பேசியவுடன் பணத்தை கொடுத்து விட வேண்டும் என்கிறான் குதிரைக்கு சேணம் செய்யும் ஒருவன். பேரம் சரியாக இருந்தால் எந்த மனிதனுக்கும் ஏற்படும் பலவீனத்திற்கும் பாதுகாப்பு தேவைப்படும். மனிதர்கள் சட்டென்று மனதை மாற்றிக்கொள்வார்கள். அதிலும் சரியான முடிவைத்தான் அடிக்கடி மாற்றுவோம். அது தப்பானதும் பிடிவாதமும் கூட. சரி, நம் மனம் அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து வாய்ப்பை தவறவிடும். நாம் எடுக்கும் முதல் தீர்ப்பு தான் சரியானது. இருந்தாலும் நல்ல பேரம் பேசி முடிந்தாலும் முன்னேறுவதற்கு எனக்கு கடினமாக இருக்கும். ஆகையால் என்னுடைய பலவீனத்தை பாதுகாக்க ஒரு வைப்பு தொகை கொடுத்து விடுவேன். இது என்னை பிறகு வருத்தப்படாமல் இருக்க உதவும். நன்றி, நான் மீண்டும் பேச ஆசைப்படுகிறேன் என்றான் சிரியன். இந்த கதைகள் ஒன்று போல் இருக்கின்றன. ஒரே காரணத்திற்காகத்தான் சந்தர்ப்பம் பறந்து விடுகின்றது. ஒவ்வொரு முறையும் தெய்வதை நல்ல திட்டத்தை கடத்துபவனிடம் சொல்லி அவன் தயங்கி இது சரியான நேரமில்லை அல்லது இப்பொழுது செய்ய முடியாது என்று இருந்தால் மனிதர்கள் எப்படி முன்னேற முடியும்? அறிவுள்ள வார்த்தைகள் நண்பனே என்றான் வாங்குபவன். 2 முறையும் அதிர்ஷ்டம் காலங்கடத்தியதால் ஓடிவிட்டது. இது அபூர்வமான விஷயம் இல்லை. எல்லோருமே காலங்கடத்துபவர்கள்தான். செல்வத்தை அடைய ஆசைப்படுகிறோம். ஆனால் சந்தர்ப்பம் வரும்பொழுது தயங்குகிறோம். நமக்கு நாமே எதிரிகளாகிறோம். என் சிறு வயதில் சிறியன் நண்பன் சொன்னதை பற்றி சிந்திக்கவில்லை. என்னுடைய தவறான தீர்மானத்தினால்தான் நான் வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்தித்தேன். பிறகு அது என் பிடிவாதத்தினால்தான் என்றும் அறிந்தேன். இப்பொழுது புரிகிறது. உறுதியாக உடனுக்குடன் செய்யாமல் இருக்கும் பழக்கம் காலங்கடத்தி செய்வதென்று உண்மையான குணம் தெரிந்தவுடன் நான் வெறுத்தேன். ஒரு அடங்காத கழுதை ரதத்திலிருந்து விடுபட்டு ஓடுவது போல் நான் இந்த எதிரிடமிருந்து ஓடி வெற்றி பெற்றேன். நன்றி, நான் வியாபாரியிடம்
விரும்புகிறேன் என்றான் சிரியன். விலையுறந்த ஆடைகள் அணுகிறீர்கள், வெற்றி பெற்ற மனிதராக பேசுகிறீர்கள். சொல்லுங்கள், உங்கள் காதில் காலங்கடத்துபவன் இப்பொழுது வந்து கிசுகிசுத்தால் கேட்பீர்களா? நம் நண்பர்களைப் போல் நானும் காலம் கடந்துபவனை அறிந்து முறியடிக்க வேண்டி இருந்தது என்றான் வியாபாரி. எனக்கு அவன் எதிரியாகவும் என் முயற்சிகளை கண்காணித்து கொண்டே இருப்பவன் போலவும் இருந்தது. நான் சொன்னது ஒரு கதைதான். புரிந்தால் அவனை வெல்வது கடினமல்ல. எவனும் வேண்டுமென்றே தன் தானியத்தை திருடன் ஒருவன் திருடுவதை அனுமதிப்பதில்லை. எவனும் தன் வாடிக்கையாளர்களை துரத்த அனுமதித்து லாபத்தை அபகரிக்க ஒரு எதிரியை அனுமதிப்பதில்லை. என் எதிரி இதை செய்வதை என்று அறிந்தேனோ என் உறுதியால் அவனை வென்றேன். இவ்வாறு தான் ஒவ்வொரு மனிதனும் பாபிலோனில் இருக்கும் செல்வத்தை பகிர்ந்து கொள்வதற்காக காலங்கடத்துபவனை வெற்றி கொள்ள வேண்டும். நீ என்ன சொல்கிறாய் அர்கட்? பாபிலோனின் மிகப்பெரிய செல்வந்தனானவனை அதிர்ஷ்டமானவன் என்று சொல்கிறார்கள். காலங்கடத்துபவனை முழுமையாக வென்றாலொழிய வெற்றியை அடைய முடியாது என்று நீ ஆமோதிக்கிறாயா? நீ சொல்வது போல்தான் என்று ஒப்புக்கொண்டான் அர்கட். என் நீண்ட வாழ்வில் தலைமுறையாக வணிகத்திலும் அறிவியலிலும் படிப்பிலும் வெற்றி பெற்று முன்னேறியவர்களை பார்த்திருக்கிறேன். இவர்கள் எல்லோருக்கும் வாய்ப்புகள் வந்தன. சிலர் அதை கைப்பற்றி ஆசைகளை பூர்த்தி செய்தார்கள். பெரும்பாலானோர்கள் தயங்கி தடுமாறி பின்னால் விழுந்தார்கள். அர்கட் நெசவாளியை நோக்கினான். நீங்கள் அதிர்ஷ்டத்தை விவாதிக்கலாம் என்று சொன்னீர்கள். இப்பொழுது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். நான் அதிர்ஷ்டத்தை வேறு வெளிச்சத்தில் பார்க்கிறேன். மனிதன் முயற்சி செய்யாமல் அதிர்ஷ்டம் அவனுக்கு கை கொடுக்கும் என்று நினைத்திருந்தேன். இப்பொழுது அப்படி இல்லை என்று தெரிகிறது. நமது விவாதத்திலிருந்து சந்தர்ப்பத்தை சாதகமாக வைத்து கொண்டால்தான் அதிர்ஷ்டத்தை வசீகரிக்க முடியும் என்று அறிந்தேன். ஆதலால் வரும் காலங்களில் நான் எனக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை சிறப்பாக இருக்கும்படி செய்து கொள்வேன். நீங்கள் நமது விவாதங்களிலிருந்து உண்மைகளை நன்றாக அறிந்து கொண்டீர்கள் என்றான் அர்கட். அதிர்ஷ்டம் தானாக வருவதில்லை, சந்தர்ப்பத்தை தொடர்ந்துதான் வரும். நமது நண்பர்களான வியாபாரிகளையும் வாங்குபவனும் சந்தர்ப்பத்தை ஏற்றிருந்தால் அதிர்ஷ்ட தேவதை கொடுத்ததை அடைந்திருப்பார்கள். இந்த விவாதத்தை தொடர்ந்ததற்கு காரணம் அதிர்ஷ்டம் எப்படி நம்மை வசீகரிக்கும் என்பதை அறியத்தான். வழி கிடைத்து விட்டது என்று எண்ணுகிறேன். அதிர்ஷ்டம் சந்தர்ப்பத்தை தொடரும் என்றுதான் 2 கதைகளும் நிரூபித்தன. இந்த உண்மை மாறாது. அதிர்ஷ்டத்தை வசீகரிக்க சந்தர்ப்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன்னை விருத்திப்படுத்த சந்தர்ப்பத்தை எவன் பிடித்து கொள்கிறானோ அவனுக்கு அதிர்ஷ்ட தேவதையின் அருள் கிடைக்கும். அவளை சந்தோஷப்படுத்துபவர்களுக்கு எப்பொழுதும் அவள் உதவி செய்வாள். செயல் புரியும் மனிதர்களால் அவள் திருப்தி அடைவாள். செயல்தான் நீங்கள் ஆசைப்படுவதை வென்று முன்னேற்றத்திற்கு உங்களை கொண்டு போகும். செயல் புரிபவனுக்கு தங்கத்தின் 5 சட்டங்கள். தங்களிடம் தங்கம் நிறைந்த பையும் மதிநுட்பமான வில்லையும் இருந்தால் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? பாலைவன புதர்களில் எரியும் நெருப்பிலிருந்து வந்த வெளிச்சத்தில் வெயிற்பட்ட மேனியுடன் இருந்த மூங்கில்களில் பிரகாசம் தெரிந்தது. தங்கம் தங்கம் என்று 27 பேரும் கூறினர். முதுமையான கலாபாய் அறிந்தே சிரித்தான். கேளுங்கள், கையை தொடர்ந்தான். இரவில் காட்டு நாய்களின் குரலை கேளுங்கள். அவை பசியால் ஊளையிடுகின்றன. நீங்கள் உணவளித்தாலும் அவைகள் என்ன செய்யும்? சண்டை போட்டு இருக்கும். இங்கும் அங்கும் அலையும். மறுநாளை பற்றி நினைக்காமல் இன்னும் சண்டை போட்டு அலையும். இப்படித்தான் மனிதர்களும் நடக்கின்றார்கள். தங்கமும் படிப்பும் கொடுத்தால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மதியை புறக்கணித்து தங்கத்தை வீணாக்குகிறார்கள். அடுத்த நாள் தங்கம் இல்லை என்றால் அழுகிறார்கள். சட்டங்களுக்கும் அதை பின்பற்றுவர்களும் தான் தங்கம் ஒதுக்கி வைக்கப்படும். செல்லென்று இரவில் காற்று வீசியது. கலாபாய் தன் வெள்ளை அங்கியை கால்களுக்கிடையில் இறுக்கிக் கொண்டான். நீங்கள் இந்த இருண்ட பயணத்தில் உண்மையாக வேலை செய்து பாலைவனத்தில் சலிக்காமல் வந்த என் ஒட்டகங்களை பராமரித்து வழியில் திருடர்களிடமிருந்து என் பண்டங்களை பாதுகாத்தால் இன்று இரவு இதுவரை யாரும் கேட்டிராத தங்கத்தின் 5 சட்டங்களின் கதையை உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். அதன் அர்த்தத்தை புரிந்து அதன்படி நடந்தீர்களானால் வரும் காலத்தில் உங்களுக்கு அதிகமாக தங்கம் கிடைக்கும். சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். பாபிலோனின் தெளிந்த நீல நிற வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. பின்னால் மண் புயலிலிருந்து பாதுகாக்க
கூடாரங்கள் அமைந்திருந்தன. அதன் பக்கத்தில் நேர்த்தியான அடுக்கி வைக்கப்பட்ட வணிகப் பொருட்கள் இருந்தன. ஒட்டகங்கள் மண்ணில் அமர்ந்து வாயல் மென்று கொண்டோ அல்லது கர்ண கொடூரமான கொரட்டை விட்டு கொண்டோ இருந்தன. எங்களுக்கு பல கதைகள் சொல்லியிருக்கிறீர்கள். கலாபாய் என்றான் பிரதான பொதி கட்டுபவன். உங்களுக்கு பணிவிடை செய்வது நாளை முடிந்துவிடும். அதனால் எங்களை உங்கள் மதியால் வழி நடத்துங்கள். அதிசயமான தூர நாடுகளில் நடந்த என் சாகசங்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் என்று அர்கட் என்ற மதியுள்ள பணக்காரனை பற்றி சொல்கிறேன். நாங்கள் அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவன்தான் பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் என்றான் பொதி கட்டுபவன். எவருமே செய்யாதபடி தங்கத்தை சேர்த்து மதியினால் பணக்காரன் ஆனான். நான் சிறுவனாக இருந்தபொழுது நினைவே என்ற என் நகரில் இருந்த அவன் மகன் நோமசிர் எனக்கு சொன்னது இன்று இரவு உங்களுக்கு சொல்கிறேன். என் ஆசானும் நானும் நோமாசிரின் மாளிகையில் அன்று இரவு இருந்தோம். நோமாசிர் தேர்ந்தெடுப்பதற்காக உயர்தர கம்பளங்களை கொண்டு வந்திருந்தோம். முடிவாக அவர் அவற்றிலிருந்து தனக்கு பிடித்த வண்ணத்தில் தனக்கு திருப்திகரமாக தேர்ந்தெடுத்த மகிழ்ச்சி அடைந்த எங்களை உட்கார வைத்து அரிய ஒரு மதுபானத்தை அளித்தார். பிறகு தன் ஞானம் நிறைந்த தந்தை அட்கட்டை பற்றி சொன்னார். அதைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். வழக்கப்படி பாபிலோனின் சொத்தை பெறுவதற்காக மகன்கள் தங்கள் தந்தைகளுடன் தான் இருப்பார்கள். அர்கட் இந்த வழக்கத்தை ஆமோதிக்கவில்லை. ஆதலால் நோமாசிரை அழைத்து அவர் சொன்னார், என் மகனே, எனக்கு பிறகு என் சொத்துக்கு நீ உரிமையாளனாக வேண்டும் என்பதுதான் என் ஆசை. ஆனால் உன் தகுதியை நீ நிரூபிக்க வேண்டும். வெகு உலகுக்கு சென்று தங்கத்தையும் மதிப்பையும் பெரும் தகுதியை நிரூபித்து காட்டு. ஆரம்பத்திற்கு உனக்கு 2 சாமான்கள் அளிக்கிறேன். நான் 7 இளைஞராக இருந்தபொழுது எனக்கு கிடைக்கவில்லை. முதலில் தங்கம் நிறைந்த பையை தருகிறேன். நீ புத்திசாலித்தனமாக இதை உபயோகித்தால் உன் வெற்றிக்கு அது அடிப்படையாகும். இரண்டாவதாக இந்த மண் வில்லையை தருகிறேன். அதில் தங்கத்தின் 5 சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. தகுந்த விதத்தில் உபயோகித்தால் இவை உனக்கு தகுதியும் பாதுகாப்பும் அளிக்கும். 10 வருடங்கள் கழித்து திரும்ப வந்து உன் தந்தையிடம் நடந்தது சொல். நீ தகுதியாக இருந்தால் உனக்கு சொத்துரிமை கொடுக்கிறேன். இல்லாவிட்டால் அவற்றை மது குருவிடம் கொடுத்து ஆண்டவனுக்கு ஏற்றபடி உபயோகப்படுத்த சொல்லுவேன். இப்படியாக நோமசிர் தங்கம் நிறைந்த பையையும் பட்டு துணியில் சுற்றிய வில்லையும் அடிமைகளையும் குதிரைகளையும் தன் வழி நடத்தி சென்றான். 10 வருடங்கள் கழித்து நோமசிர் தந்தையிடம் திரும்பி வந்தான். அவன் தந்தை அவனுக்காக பெரிய விருந்தை ஏற்பாடு செய்து உறவினர்களையும் நண்பர்களையும் அழைத்தார். விருந்து முடிந்த பின் அவன் தந்தை தாயாரும் கூட்டத்தில் மிகையான நாற்காலியில் நோமசிர் நடந்தவற்றை சொல்வதை கேட்பதற்காக அமர்ந்தார்கள். அது சாயங்காலம். எண்ணெய் விளக்குகளிலிருந்து புகையும் சன்னமாக வெளிச்சமும் அந்த அறையில் இருந்தன. அடிமைகள் பனை ஓலையில் செய்த விசிறிகளை வீசிக்கொண்டிருந்தார்கள். ராஜக்கலை கட்டியது அந்த இடம். நோமசிரின் மனைவியும் 2 குழந்தைகளும் உன்னிப்பாக கேட்பதற்கு கம்பளிகளில் அமர்ந்தனர். என் தந்தையே என்று ஆரம்பித்தான் நோமசிர், உங்கள் அறிவுக்கு நான் தலை வணங்குகிறேன். 10 வருடங்களுக்கு முன் நீங்கள் என்னை உங்கள் சொத்துக்கு அடிமையாகாமல் ஒரு ஆண்மகனாக இருக்க அனுப்பி வைத்தீர்கள். தாராளமாக உங்கள் தங்கத்தை கொடுத்தீர்கள். உங்கள் அறிவையும் தாராளமாக அளித்தீர்கள். அந்தோ தங்கத்தை நான் சரியாக பயன்படுத்தவில்லை என்பதை ஒப்புக்கொள்கிறேன். வேட்டையாடுபவனிடமிருந்து முயல் தப்பி ஓடுவது போல் என் அனுபவம் இல்லாமல் கைகளிலிருந்து பறந்துவிட்டது. தந்தை புன்முறுவலிட்டு, தொடர்ந்து சொல் மகனே, உன் கதை எனக்கு சுவாரஸ்யமாக உள்ளது என்றார். வளரும் நகரமான நினைவேவிற்கு சென்றால் சந்தர்ப்பங்களே அதிகமாக இருக்கும் என்று முடிவெடுத்தேன். மற்ற பிராணிகளுடன் வண்டியில் சென்று பல நண்பர்களை சேர்த்தேன். அழகான வெள்ளை குதிரை வைத்திருந்த இருவர் இந்த வண்டியில் இருந்தனர். நன்கு பேசினர். பிரயாணத்தின் பொழுது அவர்கள் ரகசியமாக என்னிடம், நினைவேனில் ஒரு செல்வந்தன் நிற்பதாகவும் அவனிடம் இருக்கும் அதிவேகமாக செல்லும் குதிரையை யாராலும் இதுவரை வெல்ல முடியவில்லை என்றும் கூறினார்கள். அந்த குதிரையின் உரிமையாளரும் பாபிலோனியாவில் உள்ள எந்த குதிரையும் தன் குதிரையை வெல்ல முடியாது என்று பந்தயம் கட்டி இருக்கிறாராம். இந்த இருவரின் குதிரையை பார்க்க அந்த குதிரை ஒரு கழுதை போல் என்றும் சுலபமாக பந்தயத்தை வென்றுவிடலாம் என்றும் சொன்னார்கள். பந்தயத்தில் என்னையும் சேர்த்து கொள்ளும்படி கேட்டனர். நானும் சம்மதித்தேன். எங்கள் குதிரை மோசமாக தோற்று என் தங்கத்தை அதிகமாக இழந்தேன். தந்தை சிரித்தார். பிறகுதான் எனக்கு தெரிந்தது, இந்த இருவரும் சதி செய்து இதுபோல் பிரயாணம் செய்பவர்களை ஏமாற்றுபவர்கள் என்றும்
நினைவேயில் இருந்த செல்வந்தனும் இவர்களுக்கு உடைந்த என்று புரிந்தது. இந்த ஏமாற்று வேலை என்னை பாதுகாத்து கொள்ள முதல் பாடமாக இருந்தது. சீக்கிரமே இன்னொரு கசப்பான விஷயத்தையும் அறிந்தேன். அந்த வண்டியில் இன்னொரு நண்பன் கிடைத்தான். அவனும் என்னை போல் வசதியான பெற்றோர்களுக்கு பிறந்து நினைவேயில் தகுந்த இடம் தேட சென்று கொண்டிருந்தான். அங்கு சேர்ந்த பிறகு ஒரு வியாபாரி இறந்து விட்டதாகவும் அவன் கடையையும் வணிகத்தையும் மலிவாக வாங்கலாம் என்றும் சொன்னான். இருவரும் சம பங்குதாரர்களுக்காக இருக்கலாம் என்றும் என் தங்கத்தை வைத்து வியாபாரத்தை முடிக்கலாம் என்றும் சொன்னான். அவன் பாபிலோனுக்கு சென்று கொண்டு வெறும் தங்கத்தை எங்கள் தொழிலுக்கு பிற்காலத்தில் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் என்றான். அவன் பாபிலோனுக்கு செல்ல மிகவும் தாமதித்தான். இதற்குள் அவன் ஒரு செலவாளி மற்றும் வியாபாரம் செய்ய தகுதியில்லாதவன் என்று தன்னை நிரூபித்தான். நிறைவாக நான் அவனை விட்டு விலகினேன். அதற்குள் வியாபாரமும் படுத்து போய் வேறு ஏதாவது வாங்குவதற்கு கூட தங்கம் இல்லாமல் போனது. ஒரு இஸ்ரேலியனிடம் என்னிடம் இருந்ததை குறைந்த விலைக்கு தியாகம் செய்து விட்டேன். இதை தொடர்ந்து இன்னும் கசப்பான விஷயங்கள் நடந்தன. தந்தையே, என்னிடம் எந்த தொழில் திறமையும் இல்லாததால் வேலை தேடியும் கிடைக்கவில்லை. குதிரைகளை விற்றேன். அதிகமாக இருந்த அங்கிகளை விற்று உணவும் தூங்குவதற்கு இடமும் தேடினேன். ஒவ்வொரு நாளும் தேவை கடுமையாக நெருங்கிக் கொண்டே இருந்தது. ஆனால் அந்த கசப்பான நாட்களில் என் தந்தை என் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை ஞாபகத்தில் கொண்டேன். என்னை தகுதியுள்ள அனுப்பியதை கட்டாயம் நிரூபிக்க வேண்டினேன். அவன் தாயார் முகத்தை மூடி மென்மையாக அழுதாள். அந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த வில்லையை நினைத்தேன். பிறகு அதில் இருந்த தங்கத்தின் சட்டங்களை படித்து, இதை முன்னமே படித்திருந்தால் என் தங்கத்தை இழந்திருக்க மாட்டேன் என்பதை புரிந்து கொண்டேன். ஒரு சட்டத்தையும் மனப்பாடம் செய்து அதிர்ஷ்ட தேவதை என்னை பார்த்து சிரிக்கும் நேரம் நான் மதியை பயன்படுத்துவேன். அனுபவமில்லாத இளைஞனாக இருக்க மாட்டேன் என்று நிச்சயித்து கொண்டேன். இன்று இங்கு இருக்கும் உங்களின் கவனத்திற்கு என் தந்தை 10 வருடங்களுக்கு முன்பே வில்லையில் எழுதிய அறிவுரைகளை படிக்கிறேன். தங்கத்தின் 5 சட்டங்கள். 1. எவன் அவன் சம்பளத்திலிருந்து 10ல் ஒரு பங்கை வருங்காலத்திற்கு தன் குடும்ப நிதிக்காக சேமித்து வைக்கிறானோ அவனுக்கு தங்கம் எளிதாக வரும். உன்னதமாக வேலை செய்து லாபகரமான தொழிலை ஒருவன் நடத்தும் பொழுது தங்கம் பன்மடங்காக உயரும். வயல்களில் பெருகும் மந்தையைப் போல பெருகும். அறிவுள்ளவர்களின் ஆலோசனையில் ஜாக்கிரதையாக முதலீடு செய்பவனுக்கு தங்கம் பாதுகாப்பு தரும். தெரியாத தொழிலில் முதலீடு செய்து நஷ்டத்தை அடைபவனிடமிருந்து அதை பாதுகாக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் கூறுவதை கேளாதவர்களிடமிருந்தும் தங்கம் விலகிவிடும். கிடைக்க முடியாத அளவுக்கு பேராசை பிடித்திருப்பவனிடமிருந்தும் கவர்ச்சியான திட்டங்களை சொல்லி மயக்கும் ஏமாற்றுபவர்களிடமிருந்தும் பேச்சை கேட்கப்படுபவனிடமிருந்தும் அனுபவமற்ற சொந்த கற்பனை திட்டங்களில் ஈடுபடுத்துபவனிடமிருந்தும் தங்கம் ஓடிவிடும். இவைதான் என் தந்தை சொன்ன 5 சட்டங்கள். தங்கத்தை விட இவைகளை நான் அதிக மதிப்புள்ளவையாக கருதுகிறேன். என்னுடைய கதையை தொடங்குகிறேன். அவன் தன் தந்தையை நோக்கினான். நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவங்கள் கொடுத்த ஏழ்மையையும் மனமுறிவின் ஆழத்தையும் பற்றி கூறுகிறேன். இருப்பின் மனமுறிவுக்கு எல்லை இல்லை. நகரத்தின் வெளியில் இருக்கும் சுவர்களை கட்டும் அடிமைகளை கண்காணிக்கும் வேலை கிடைத்த பொழுது நான் மனமுறிவை சந்தித்தேன். முதல் சட்டத்தின் அறிவால் சம்பாத்தியத்திலிருந்து ஒரு செப்பு காசு எடுத்து வைத்தேன். ஒரு வெள்ளிக்காசு வரும் வரை இப்படி செய்தேன். இந்த சேமிப்பு மிகவும் மெதுவாக சென்றது. ஏனென்றால் என் செலவுகளும் இருந்தன. ஆனால் 10 வருடங்கள் கழித்து என் தந்தையிடம் நிறைய தங்கம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்ற உறுதி மனதில் இருந்தது. ஒரு நாள் என் நண்பனாகியிருந்த அடிமைகளின் தலைவன் சொன்னான், தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் நீ சிக்கனமாய் இருக்கிறாய். உன்னுடைய சம்பளத்திலிருந்து தங்கம் சேமித்திருக்கிறாயா? ஆம் என்றேன். என் தந்தை கொடுத்ததையும் நான் இழந்ததை மீட்கவும் நான் அதிக தங்கம் சேமிக்க ஆசையாக இருக்கிறேன் என்றேன். நல்ல குறிக்கோள். ஆனால் உன்னிடம் இருக்கும் தங்கத்தை வைத்து இன்னும் அதிக தங்கம் சம்பாதிக்க உன்னால் முடியும் என்று தெரியுமா? அந்தோ என் தந்தை கொடுத்த காசையும் நான் தொலைத்து விட்டேன். என் கசப்பான அனுபவங்கள் தற்போது கையில் இருக்கும் சேமிப்பையும் இழக்க வைத்து விடுமோ என்று அஞ்சுகிறேன்.
என் மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால் நான் உனக்கு லாபகரமாக தங்கத்தை கையாளுவதை பற்றி சொல்கிறேன் என்றான். எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு இன்னும் 1 வருடத்தில் இந்த சுவர் கட்டி முடிந்து ஒவ்வொரு நுழைவாயிலிலும் வெண்கல கதவு அமைத்து விடுவார்கள். நினைவேயில் இந்த கதவுகளை செய்ய போதுமான உலோகம் இல்லை. அரசரும் வழங்க ஏற்பாடு செய்யவில்லை. இதுதான் என் திட்டம். நாம் ஒரு குழு அமைத்து நம் தங்கத்தை ஒன்று சேர்த்து வெள்ளி தேசங்களுக்கு அனுப்பி அங்கிருந்து உலோகத்தை நினைவிற்கு வரவழைக்கலாம். அரசர் கதவு செய்யுங்கள் என்று சொன்னால் நம்மால் தான் உலோகத்தை கொடுக்க முடியும். அரசரும் நல்ல விலை கொடுப்பார். அரசர் வாங்காவிட்டால் அது வேறு இடத்தில் நல்ல விலைக்கு விற்கலாம். இந்த யோசனையை நான் 3வது கட்டமாக அறிவுள்ளவர்களின் ஆலோசனைக்கு ஒரு சந்தர்ப்பமாக அறிந்தேன். நான் ஏமாறவும் இல்லை. எங்கள் குழு வெற்றியடைந்து என்னுடைய சிறு சேமிப்பும் அதிகமானது. தகுந்த சமயத்தில் இந்த குழுவில் ஒரு உறுப்பினராகி இதுபோல் வேறு முயற்சிகளும் ஈடுபட்டேன். அவர்கள் தங்கத்தை உபயோகிப்பதில் அறிவாளிகளாக இருந்தார்கள். ஒவ்வொரு திட்டத்தையும் அலசி ஆராய்ந்து செயல்பட்டனர். அசலை இழக்காமல் லாபமில்லாமல் முதலீடு செய்யாது விழிப்பாக இருந்தார்கள். என்னுடைய முட்டாள்தனமான முந்தைய அனுபவங்களான குதிரை பந்தயம் பங்குதாரராக இருந்ததும் இவர்களுக்கு தேவையற்றவனாக இருந்தன. அவர்களை கேட்டிருந்தால் உடனே எனக்கு அதன் பலமின்மையை காட்டியிருப்பார்கள். இந்த குழுவில் நான் சேர்ந்ததினால் லாபம் அடைய என் தங்கத்தை முதலீடு செய்ய கற்றேன். வருடங்கள் செல்ல என் சொத்தும் சீக்கிரமாக அதிகமானது. இழந்தது மட்டுமின்றி அதைவிட அதிகமாகவும் சேர்ந்தது. என்னுடைய துர்பாக்கியம், சோதனை, வெற்றி யாவும் திரும்ப திரும்ப என் தந்தை சொன்ன தங்கத்தின் 5 சட்டங்களை உண்மையாக்கின. எவன் இந்த சட்டங்களை அறியவில்லையோ அவனுக்கு தங்கம் வராது, அவனை விட்டு சென்றுவிடும். ஆனால் இந்த சட்டங்களை பின்பற்றுபவனுக்கு தங்கம் அடிமையாகிவிடும். நோமோசிர் பேசுவதை நிறுத்திவிட்டு அறையின் பின்னால் இருந்த ஒரு அடிமையை கூப்பிட்டான். அவன் ஒன்றன் பின் ஒன்றாக 3 தோல் பைகளை கொண்டு வந்தான். ஒரு பையை எடுத்து தந்தையின் முன் வைத்தான். நீங்கள் எனக்கு பாபிலோனின் தங்கத்தை ஒரு பையில் கொடுத்தீர்கள். மாறாக சரி சமமாக நான் நினேவேயில் தங்கத்தை கொடுக்கிறேன். இது ஒரு சமமான பரிமாற்றம் என்று எல்லோரும் ஆமோதிப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அறிவு சார்ந்த மண்வில்லையை கொடுத்தீர்கள். அதற்கு பதிலாக 2 பைகள் தங்கம் திருப்பி தருகிறேன். இதை சொல்லி மற்ற 2 பைகளையும் அடிமைகளிடமிருந்து வாங்கி தன் தந்தை முன் வைத்தான். இதில் என்ன நிரூபிக்க வேண்டுகிறேன் என்றால், தங்கத்தை விட உங்கள் அறிவை எவ்வளவு மதிக்கிறேன் என்பதாகும். இருந்தும் தங்கத்தை வைத்து யாரால் அறிவை எடை போட முடியாது. அறிவில்லாமை தங்கத்தை இழக்க வைக்கும். அறிவு இருந்தால் தங்கம் இல்லாதவர்கள் கூட தங்கத்தை அடைய முடியும். இந்த 3 பைகளுமே அதை தெளிவுபடுத்தும். உண்மையாக உங்கள் அறிவினால் நான் இன்று செல்வந்தனாகவும் மதிக்கத்தக்கவனாகவும் உங்கள் முன் நிற்பதில் மிகுந்த மனநிறைவு பெறுகிறேன். நோமசரின் தலைமேல் அன்பாக கை வைத்து, தந்தை, உன் பாடங்களை நன்றாக கற்றிருக்கிறாய். இத்தகைய மகனுக்கு என் சொத்தை அளிப்பதற்கு நான் மிகவும் பாக்கியசாலி என்றான். காலாபாய் கதையை முடித்துவிட்டு கேட்டுக்கொண்டிருந்தவர்களை திறனாய்வுடன் பார்த்தார். நோமசரின் கதையிலிருந்து என்ன தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டான். உங்களில் யார் உங்கள் தந்தையிடமோ மாமனாரிடமோ புத்திசாலியாக தன் சம்பாத்தியத்தை கையாண்டதை பற்றி கூறுவீர்கள்? நான் அதிக பயணம் செய்து கற்று வேலை செய்து சம்பாதித்தேன். ஆனால் கையில் தங்கம் சிறிதளவுதான் இருக்கிறது. சிலவற்றை விவேகத்துடன் உபயோகித்து சிலவற்றை இழந்து அறிவில்லாமல் மற்றவற்றை அதிகம் இழந்தேன் என்று மதிப்புத்தக்கவர்களிடம் சொல்வீர்களா? நீங்கள் இன்னும் விதியினால் தான் சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைவாகவும் தங்கம் இருக்கும் என்று நினைப்பீர்களா? அப்படி என்றால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். 5 சட்டங்களை அறிந்து நிலையாக கையாண்டால் அவர்களுக்கு அதிக தங்கம் கிடைக்கும். இதை அறிந்து செயல்பட்டால்தான் நான் இன்று செல்வமுள்ள வியாபாரியாக இருக்கிறேன். மந்திரித்தால் அல்ல. வெறும் செல்வம் விரைவில் சென்றுவிடும். மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொடுக்கும் செல்வம் படிப்படியாக வரும். ஏனென்றால் அது அறிவினாலும் குறிக்கோள்களினாலும் வரும் குழந்தை. சிந்தனையாளருக்கு அது ஒரு சிறு பலு. அந்த பலுவை வருடம் தூக்குபவன் இலக்கை அடைகிறான். இந்த சட்டங்களை பின்பற்றினால் உங்களுக்கு பரிசு கிடைக்கும். இந்த 5 சட்டங்களில் ஒவ்வொன்றும் கருத்தில் செல்வாக்கு உடையவை. நீங்கள் இவைகளை மேற்பார்வையிட மீண்டும் சொல்கிறேன். அவைகளின் மதிப்பு என் சிறு வயதிலேயே தெரிந்திருந்தால் மனப்பாடமாகிவிட்டன. தங்கத்தின் முதலாவது விதி. சட்டம்:
எவன் அவன் சம்பளத்திலிருந்து 1/10 வருங்காலத்திற்கு தன் குடும்ப நிதிக்காக சேமித்து வைக்கிறானோ அவனுக்கு தங்கம் எளிமையாக வரும். ஒவ்வொரு மனிதனும் தவறாமல் அவன் சேமிப்பிலிருந்து 1/10 முதலீடு செய்தால் அவனுக்கு அவன் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கும் உறுதியாக இருக்கும். இவ்வகையான மனிதனுக்கு தங்கம் விருப்பமுடன் வரும். இதற்கு தான் உத்தரவாதம் அளிக்கிறேன். அதிக தங்கத்தை நான் சேர்க்கும் பொழுது அது உவப்புடன் அதிகமாகவும் வருகிறது. நான் சேமிக்கும் தங்கம் எனக்கு அதிக சம்பாத்தியம் தருகிறது. உங்களுடையதும் கூட. அப்படி செய்யும் அந்த சம்பாத்தியம் இன்னும் அதிகம் சம்பாதிக்கிறது. இதுதான் முதல் சட்டத்தின் செயல்முறை. தங்கத்தின் 2வது சட்டம். உன்னதமாக வேலை செய்வது. லாபகரமான தொழிலை ஒருவன் நடத்தும் பொழுது தங்கம் பன்மடங்காக உயரும். வயல்களில் பெருகும் மந்தை போல பெருகும். தங்கம் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அதன் உரிமையாளருக்கு வேலை செய்யும். மந்தைகள் வளருவது போல் பன்மடங்காகிறது. தங்கம் ஒரு புற கட்டுப்பாடற்ற உழைப்பாளி. சந்தர்ப்பத்திற்கு சாதகமாக பெருக்க ஆசைப்படும். தங்கம் வைத்திருப்பவர்கள் எவனுக்கும் சந்தர்ப்பம் தகுந்த சூழலில் வந்து லாபம் கிடைக்கும்படி செய்யும் அதிசயமான வழியில் அது பன்மடங்காகும். தங்கத்தின் 3வது சட்டம். அறிவுள்ளவர்களின் ஆலோசனையில் ஜாக்கிரதையாக முதலீடு செய்பவனுக்கு தங்கம் பாதுகாப்பு தரும். தங்கம் உண்மையிலேயே தன் உரிமையாளரிடம் ஒட்டிக்கொள்கிறது. அஜாக்கிரதையாக இருப்பவனிடமிருந்து ஓடுகிறது. அறிவானவர்களின் உபதேசத்தை கேட்டு தங்கத்தை கையாளுபவன் தன் சொத்தை பாதுகாத்து அதன் அதிகரிக்கும் செல்வாக்கையும் அனுபவிக்கிறான். தங்கத்தின் 4வது சட்டம். தெரியாத தொழிலில் முதலீடு செய்து நஷ்டத்தை அடைபவனிடமிருந்து அதை பாதுகாக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் கூறுவதை கேளாதவர்களிடமிருந்தும் தங்கம் விலகிவிடும். தெரியாத தொழிலில் முதலீடு செய்பவர்களிடமிருந்து தங்கம் நழுவிவிடும். தங்கம் வைத்திருப்பவன் லாபம் கிடைக்கும் வழிகள் இருந்தும் அது சரியாக உபயோகப்படுத்த தெரியாமல் இருக்கலாம். பல தடவை சேதம் அளிக்கும். ஆனால் சரியான முறையில் புத்திசாலியானவர்கள் உபயோகித்தால் ஒரு சில லாபம் கிடைக்கும். ஆதலால் அனுபவமில்லாதவர்கள் தன் சொந்த தீர்ப்பை நம்பி முதலீடு செய்தால் அழிவை அடைவார்கள். புத்திசாலியானவன் இதன் அருமையை புரிந்தவர்களிடம் கேட்டு ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது. தங்கத்தின் 5வது சட்டம். கிடைக்க முடியாத அளவுக்கு பேராசை பிடித்தவனிடமிருந்து கவர்ச்சியான திட்டங்களை சொல்லி மயக்கும் ஏமாற்றுபவர்களின் பேச்சை கேட்பவனிடமிருந்தும் அனுபவமற்ற சொந்த கற்பனை திட்டங்களில் ஈடுபடுத்துபவனிடமும் இருந்து தங்கம் ஓடிவிடும். சாகசம் புரியும் செயல்கள் போல் ஆடம்பரமான கோரிக்கைகள் தங்கத்தின் புதிய உரிமையாளருக்கு வரும். நினைக்க முடியாத சம்பாத்தியம் அவனுக்கு கிடைப்பது போல் மாயாஜாலம் காட்டும். ஆனால் அறிவுள்ளவர்களின் ஆலோசனையை கேளுங்கள். அவர்களுக்கு அவசர பணம் செய்வதற்கு உண்டாகும் இடரை பற்றி தெரியும். நினைவின் பணக்காரர்களை மதிக்காதீர்கள். அவர்கள் அசலை தோற்கவும் லாபமில்லாத முதலீட்டையும் கவனம் காண்பிக்கவில்லை. தங்கத்தின் 5 சட்டங்களின் கதை நிறைவு பெற்றது. என்னுடைய வெற்றியின் இரகசியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இவை இரகசியங்கள் இல்லை, உண்மைகள். ஒவ்வொரு மனிதனும் படித்து பின்பற்றி காட்டு நாய்கள் தினமும் உணவுக்கு கவலைப்படுவது போல் இல்லாமல் இருப்பதற்கு வழி. நாளை நாம் பாபிலோனை அடைவோம். பாருங்கள், பெல் கோபுரத்தின் மேல் எரியும் ஜுவாலையை தங்க நகரத்தை கண்டுவிட்டோம். நாளை உங்கள் விசுவாசமான சேவைக்கு ஒவ்வொருவருக்கும் தங்கம் கிடைக்கும். இன்று இரவிலிருந்து 10 வருடங்கள் என்றால் தங்கத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள்? உங்கள் நடுவில் நுமோசிர் போல மனிதர்கள் இருந்து தங்கத்தை தக்க வழியில் உபயோகித்து தங்களுக்கென்று சொத்து சேர்த்து அர்க்கட்டின் அறிவான வழிகாட்டை பின்தொடர்ந்தால் நிச்சயமாக அர்க்கட்டின் மகன் போல அவர்களும் செல்வந்தர்களாகவும் மதிக்கத்தக்கவர்களாகவும் இருப்பார்கள். நமது புத்திசாலியான நடவடிக்கைகள் நம்முடன் வாழ்க்கையில் பயணித்து சந்தோஷத்தையும் உதவியையும் கொடுக்கும். முட்டாள்தனமானவை நமக்கு நோயையும் தொந்தரவு கொடுக்கும். தொந்தரவு கொடுப்பதில் முதன்மையாக இருப்பவை நாம் செய்திருக்க வேண்டியவற்றை வந்த சந்தர்ப்பங்களில் நழுவிவிட்டதை ஞாபகப்படுத்தும். பாபிலோனின் புதையல்கள் செல்வம் நிறைந்தவை. எவனாலும் அதன் மதிப்பை எடை போட முடியாது. ஒவ்வொரு வருடமும் அதன் மதிப்பு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் புதையல்களைப் போல் அவை ஒரு சன்மானம். குறிக்கோள்களில் உறுதியாக இருந்து அந்த செல்வத்தில் பங்கு எடுத்துக்கொள். மனிதர்களின் வரவை எதிர்பார்க்கிறது. உங்களுடைய ஆசையின் பலத்தில் ஒரு மாயாஜாலம் இருக்கிறது. அதை தங்கத்தின் 5 சட்டங்களின் அறிவினால் வழிகாட்டி பாபிலோனில் பொற்காசை வட்டிக்கு கொடுப்பவன்
50 பொற்காசுகளா? ரோடன் என்ற பழைய பாபிலோனின் ஈட்டி செய்பவன் இத்தனை காசுகளை தன் தோளில் பையில் வைத்ததே கிடையாது. கருணையான அரசனின் மாளிகையிலிருந்து வரும் பாதையில் சந்தோஷமாக நடந்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு படி எடுக்கும் பொழுதும் பையில் இருக்கும் காசுகள் எழுச்சியுடன் ஒலி எழுப்பின. இதுவரை இப்படி ஒரு இனிமையான இசையை அவன் கேட்டதே இல்லை. 50 பொற்காசுகளா? எல்லாமே அவனுடையது. அவன் அதிர்ஷ்டத்தை அவனால் நம்ப முடியவில்லை. அந்த காசுகள் எழுப்பும் ஒலிக்கு என்ன சக்தி? அந்த காசுகளை வைத்து அவன் பெரிய வீடு, நிலம், மந்தைகள், ஒட்டகம், குதிரைகள், ரதங்கள் என என்ன வேண்டுமானாலும் வாங்கலாம் அவன் ஆசைக்கேற்ப. இவைகளை எப்படி உபயோகிக்கலாம் என்று மாலை அவன் சகோதரியின் வீட்டுக்கு செல்லும் தெருவில் நுழைந்தபொழுது அவன் வைத்திருந்த காசுகளை பற்றி எண்ணாமல் இருக்க முடியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு ஒரு மாலை நேரம் தங்கம் கடன் கொடுப்பவனும் நகைகளையும் அரிய உடைகளையும் வைத்திருக்கும் மேதனின் கடைக்கு சென்றான். இடதும் வலதும் இருக்கும் வண்ணமிகு சரக்குகளை பார்க்காமல் பின்னால் இருந்த வீட்டிற்கு சென்றான். இங்கு ஒரு கருப்பு அடிமை சேவகம் செய்ய நேர்த்தியான கம்பளத்தில் உட்கார்ந்து மேத்தான் உணவு உண்டு கொண்டிருந்தான். உங்கள் ஆலோசனை தேவை, ஏனென்றால் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கால்களை புறம்பாக வைத்து திறந்திருந்த தோல் மேல் சட்டையில் நெஞ்சின் பரந்த ரோமம் தெரிய நின்றான் ரோடன். ஒளியிழந்த குறுகிய முகமுடைய மேத்தான் புன்முறுவல் செய்து அவனை வரவேற்றான். என்ன மடமையான செயலை செய்தாய்? இந்த தங்கம் கடன் கொடுப்பவனிடம் வருவதற்கு சூதாட்டத்தில் ராசி இல்லையா? பெண்ணின் வலையில் விழுந்தாயா? இத்தனை வருடங்கள் உன்னை தெரிந்ததில் ஒரு முறை கூட உன் கவலைக்கு என் உதவியை நாடியதில்லை. இவை எதுவும் இல்லை. எனக்கு தங்கம் வேண்டாம். உங்கள் ஆலோசனை தேவை. ஆஹா, இவன் என்ன சொல்கிறான்? எவரும் தங்கம் கடன் கொடுப்பவனிடம் ஆலோசனைக்கு வருவதில்லை. என் காதுகளை என்னால் நம்ப முடியவில்லை. அவை உண்மையைத்தான் கேட்டிருக்கின்றன. அப்படியா? ஈட்டி செய்யும் ரோடன் சூழ்ச்சிக்காரனாகிவிட்டான். ஏனென்றால் எவரும் என்னிடம் ஆலோசனை கேட்க வந்ததில்லை. தங்கம் கேட்டுத்தான் வருவார்கள். இருந்தாலும் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு ஆலோசனை செய்ய என்னை விட தகுதியானவர்கள் யார் இருக்கிறார்கள்? என்னுடன் உணவு அருந்து ரோடன். அவன் தொடர்ந்தான். இன்று நீ என் விருந்தாளி. ஆண்டோல் என்ற அவனது அடிமையை கூப்பிட்டு என்னிடம் ஆலோசனை கேட்டு வந்த என் நண்பன் ஈட்டி செய்பவன் ரோடனுக்கு ஒரு கம்பளி விரி. என்னுடைய மாண்புமிகு விருந்தாளி அவன். அதிக உணவும் பெரிய கோப்பையும் கொண்டு வா. அவன் சந்தோஷம் அடையும்படி நல்ல திராட்சை மதுபானம் கொண்டு வா. இப்பொழுது சொல், உனக்கு என்ன சங்கடம்? அரசரின் பரிசு. அரசரின் பரிசா? அரசரின் பரிசு உனக்கு சங்கடத்தை கொடுக்கிறதா? எந்த மாதிரியான பரிசு? ஈட்டி முனைக்கு நான் கொடுத்த வடிவமைப்பு அரசருக்கு பிடித்ததால் அவர் எனக்கு 50 பொற்காசுகள் கொடுத்து என்னை குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டார். ஒவ்வொரு நாளும் என்னுடன் தங்கத்தை பங்கு கொள்ள நிறைய பேர் மன்றாடுகிறார்கள். அது இயற்கை தானே. இருப்பதை விட அதிகம் தங்கம் வேண்டுபவர்கள் இருக்கிறார்கள். உன்னால் முடியாது என்று சொல்ல முடியவில்லையா? உன் முஷ்டியை விட உன் மனோபலம் அதிகமாக இல்லையா? நிறைய பேருக்கு என்னால் முடியாது என்று சொல்ல முடியும். ஆனால் சில சமயம் முடியும் என்று சொல்வது சுலபமாக உள்ளது. அன்பான தங்கைக்கு முடியாது என்று சொல்ல முடியுமா? உன் பரிசை நீ அனுபவிப்பதற்கு உன் தங்கையே விடமாட்டாளா? அவள் கணவன் அரமான் ஒரு பணக்கார வியாபாரியாக வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். அவனுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை என்றும், நான் அவனுக்கு கடன் கொடுத்தால் அவன் செல்வந்தனாகி கிடைக்கும் லாபத்தில் எனக்கு அதை திருப்பி கொடுத்து விடுவான் என்றும் எண்ணுகிறாள். நண்பா, விவாதம் செய்வதற்கு இது நல்ல விஷயம்தான். தங்கம் ஒருவனுக்கு பொறுப்பும் மற்றவர்களிடையில் மாற்றத்தையும் கொண்டு வரும். அதை இழந்து விடுவோம் அல்லது ஏமாந்து விடுவோம் என்ற பயமும் ஏற்படும். அது சக்தியும் நல்லது செய்வதற்கு உதவும் குணத்தையும் தரும். அதேபோல் சந்தர்ப்பங்கள் அவனது நல்ல எண்ணங்களே அவனுக்கு சிரமத்தை கொடுக்கும் சாத்தியமும் உண்டு. நினேவேயில் மிருகங்களின் பாஷையை புரிந்து கொள்ளும் விவசாயியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா? வெங்கலத்தை உருக்குபவனின் உலையில் இந்த கதையை சொல்வது இறக்கமானதல்ல. இருந்தும் உன்னிடம் சொல்கிறேன். ஏனென்றால் உனக்கு தங்கத்தை ஒரு கையிலிருந்து இன்னொரு கைக்கு கடன் வாங்குவதும்
கடன் கொடுப்பதும் சாதாரண விஷயமல்ல என்று தெரிய வேண்டும். இந்த விவசாயி மிருகங்கள் ஒன்றுக்கொன்று பேசுவதை புரிந்திருந்ததால் ஒரு மாலை நேரம் பண்ணையில் தயங்கி நின்று கொண்டிருந்தான். ஒரு எருது கழுதையிடம் வருத்தத்துடன் தன் கஷ்டத்தை சொல்லி கொண்டிருந்தது. காலையிலிருந்து இரவு வரை நான் நிலத்தை உழுகிறேன். வெயில் அதிகமாக இருந்தாலும், என் கால்கள் வலுவிழந்தாலும், என் கழுத்து தொய்ந்தாலும் நான் வேலை செய்ய வேண்டும். ஆனால் நீ ஓய்வை விரும்புபவன். நீ ஒரு வண்ணம் மிகு கம்பளத்தை அணிந்து கொண்டு எஜமானர் செல்லும் இடத்திற்கு அழைத்து கொண்டு போகிறாய். அவர் எங்கும் செல்லாத சமயத்தில் நீ இலப்பாரி புல்லை மேய்ந்து கொண்டிருப்பாய். அந்த நல்ல கழுதை எருதை பார்த்து அனுதாபப்பட்டது. என் நல்ல நண்பனே, நீ கடினமாக உழைக்கிறாய். உன் கஷ்டத்தை நான் எளிதாக்குகிறேன் என்றது. எப்படி உன்னால் ஒரு நாள் ஓய்வு எடுக்க முடியும் என்று சொல்கிறேன். காலையில் விவசாயம் உழுவதற்காக உன்னிடம் வரும்பொழுது கீழே படுத்துக்கொண்டு உடம்பு சரியில்லாதது போல் கூச்சலிடு. எருதும் கழுதையின் ஆலோசனையை ஏற்றது. மறுநாள் அடிமை தன் முதலாளியிடம் எருது சுகமில்லை என்றும் உழவர இயலாது என்றும் கூறினான். பின் கழுதை உழவை வேலை நிற்கக்கூடாது என்றான் விவசாயி. அன்று நாள் முழுவதும் தன் நண்பனுக்கு ஆலோசனை சொன்ன கழுதை எருதின் வேலையை செய்தது. இரவு வந்ததும் அதன் இருதயம் கசப்பாகவும், கால்கள் சோர்வாகவும், கழுத்து தோய்ந்தும் இருந்தது. விவசாயி அங்கேயே தங்கி கேட்டுக்கொண்டிருந்தான். முதலில் எருது சொன்னது, நீ நல்ல நண்பன். உன் ஆலோசனையால் எனக்கு இன்று ஓய்வு கிடைத்தது. ஆனால் நான் ஒரு வெகுளியைப் போல நண்பனுக்கு உதவி செய்ய போக அவன் வேலையை செய்ய வேண்டிய நிலை வந்தது என்று கழுதை நினைத்து கொண்டது. இனிமேல் நீயே உழு. ஏனென்றால் இன்னொரு முறை உடம்பு சுகமில்லை என்றால் கசாப்புக்காரனை அழைக்கும்படி முதலாளி அடிமையிடம் சொல்வதை நான் ஒட்டு கேட்டேன். அப்படித்தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் நீ ஒரு சோம்பேறி. இதற்கு பிறகு இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. அவர்கள் நட்பு முறிந்தது. இந்த கதையிலிருந்து என்ன படிப்பினை கற்றாய் ரோடன்? இது நல்ல கதை. ஆனால் இதில் கற்க என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. உனக்கு தெரியாது என்று தான் நினைத்தேன். ஆனால் எளிதாக ஒன்று இருக்கிறது. உன் நண்பனுக்கு உதவி செய்ய நினைத்தால் உன்மேல் அந்த பலு விழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நான் யோசிக்கவில்லை. அறிவுள்ள படிப்பினை. என் சகோதரியின் கணவனின் பாரத்தை நான் சுமக்க விரும்பவில்லை. ஆனால் சொல்லுங்கள், நீங்கள் நிறைய பேருக்கு கடன் கொடுக்கிறீர்கள். கடன் வாங்கியவர்கள் திருப்பி கொடுப்பதில்லையா? மேய்தான் அனுபவசாலிகளிற்கே உரித்தான புன்னகையை விடுத்தான். திருப்பி கொடுக்காவிட்டால் கடனுக்கு என்ன மரியாதை? கொடுத்த கடன் திருப்பி வருமா அல்லது வாங்கியவனை கடனாளியாக வைத்து விடுமா என்று மதி இல்லாமல் வட்டிக்காரன் கடன் கொடுப்பானா? என்னிடம் இருக்கும் சில சீட்டுகள் தங்கள் கதையை சொல்லும். வெங்கல வேலைப்பாடு செய்த பன்றியின் தோலால் மூடப்பட்டு ஒரு பெட்டியை கொண்டு வந்தான். தரையில் உட்கார்ந்து தன் இரு கைகளையும் மூடியின் மேல் வைத்தான். கடன் கொடுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சீட்டு எழுதி வாங்கிக் கொள்வேன். வங்கி கடனை அவர்கள் திருப்பி கொடுக்கும் பொழுது அந்த சீட்டை திருப்பி கொடுப்பேன். அவர்கள் கடனை திருப்பி கொடுக்காவிட்டால் என்னுடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்தவர்களை ஞாபகம் வைத்துக் கொள்வேன். என் சீட்டு பெட்டியின் கணிப்பில் பாதுகாப்பான கடன் எதுவென்றால் ஒருவனிடம் இருக்கும் சொத்து அவன் ஆசைப்படுவதையும் விட அதிக மதிப்புள்ளதாக இருக்க வேண்டும். அவர்களிடம் இருக்கும் நிலமோ ஆபரணங்களோ ஒட்டகமோ இல்லை, வேறு எதுவோ விற்றால் கடனை திருப்பி கொடுத்து விடலாம். சில ஆபரணங்கள் கடன் கொடுத்ததை விட அதிக மதிப்புடன் இருக்கும். சிலது உறுதிமொழிகளாக இருக்கும். திருப்பி கொடுக்க முடியாது என்றால் ஏதாவது சொத்தை தருவார்கள். இந்த வகையான கடன்கள் எனக்கு உறுதி அளிக்கின்றன. ஏனென்றால் சொத்தின் மேல் இருக்கும் கடன் அசலும் வட்டியும் பொற்காசுகளாக வந்துவிடும். சில வர்த்தகத்தினர் சம்பாதிக்கும் நிலையில் இருப்பார்கள். உன்னையும் என்னையும் போல் வேலை செய்து சம்பளம் வாங்குபவர்களாக இருப்பார்கள். அவர்களிடம் வருமானம் இருக்கும். நேர்மையானவர்களாக இருந்து சேதமில்லாமல் இருந்தால் வாங்கிய கடனையும் வட்டியையும் திருப்பி கொடுத்து விடுவார்கள். இந்த வகையான கடன்கள் மனித முயற்சிக்கானது. வேறு சிலர் சொத்தும் இல்லாமல் சம்பாதிக்கும் திறனும் இல்லாமல் இருப்பார்கள். அவர்களின் வாழ்க்கை கடினமானது. சிலருக்கு அதை சமாளிக்க தெரியாது. இவர்களுக்கு நான் கொடுக்கும் கடன் சிறிதாக இருந்தாலும் இவர்கள் நம்பத்தக்கவர்கள் என்று என் நண்பர்கள் சிபாரிசு செய்தாலொழிய என் சீட்டு பெட்டி என்னை திட்டிக் கொண்டே இருக்கும். மேதான மூடியை திறந்தான். ரோடன் ஆர்வமாக உள்ளே எட்டி பார்த்தான். மேலாக ஒரு சிவப்பு துணியில் வெங்கல கழுத்து
ஆபரணம் இருந்தது. மேத்தான் அதை எடுத்து அன்போடு தடவினான். இது எப்பொழுதும் என் பெட்டியில் இருக்கும். ஏனென்றால் அதன் சொந்தக்காரன் மறைந்து விட்டான். அவன் ஒரு நல்ல நண்பன். அவன் ஞாபகமாக நான் இதை பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன். நாங்கள் இருவரும் வியாபாரம் செய்து வெற்றியடைந்தோம். கிழக்கில் இருந்து ஒரு அழகான பெண்ணை மனம் செய்து கொண்டான். அந்த பெண் நம் பெண்களைப் போல அல்ல. அவள் ஆசைகளை நிறைவேற்ற அதிக செலவு செய்தான். காசுகள் மறைந்ததும் கஷ்டத்தில் என்னிடம் வந்தான். அவனுக்கு ஆலோசனை செய்தேன். அவன் முன்போல் தழைப்பதற்கு நான் உதவுவதாக சொன்னேன். அவனும் காளை மாட்டின் குறியின் மேல் சத்தியம் செய்தான். ஆனால் அது நடக்கவில்லை. ஒரு வாக்குவாதத்தில் அவன் இருதயத்தில் கத்தியை பாய்ச்சி விட்டான். அவள் என்ன ஆனாள் என்று கேட்டான் ரோடன். இது அவளுடையதுதான். அதை கையில் எடுத்துதான் தவறுக்கு வருந்தி அவள் யூப்ரேட்டஸ் நதியில் குதித்து விட்டாள். இந்த இரு கடன்களும் என்றுமே திருப்பி வராது ரோடன். இந்த பெட்டி சொல்வது என்னவென்றால், வட்டிக்காரர்களுக்கு அதிக உணர்ச்சி வசப்பட்டவர்கள் எப்பொழுதும் இடர்தான். இது வேறுபட்டது. எருதின் எலும்பில் செய்த ஒரு மோதிரத்தை எடுத்தான். இது ஒரு விவசாயினுடையது. அவனுடைய மாந்தர்களிடமிருந்து நான் கம்பளம் வாங்குவேன். பூச்சிகள் கம்பளைகளை அறுத்து விட்டதால் அவர்கள் உணவில்லாமல் இருந்தார்கள். என் உதவியால் பயிர் செய்து கடனை திருப்பி கொடுத்தார்கள். பிறகு அவன் தூரதேசத்து பயணி ஒருவன் அபூர்வமான ஆடுகளை பற்றி சொன்னான் என்றான். அவைகளின் ரோமம் மிருதுவாக இருப்பதாகவும் பாபிலோனிலேயே அழகான கம்பளம் பின்னுவதற்கு எளிதாக இருக்கும் என்றும் சொன்னான். அவனுக்கு அந்த மந்தை தேவைப்பட்டது. ஆனால் வாங்க காசு இல்லை. நான் அவனுக்கு தங்கத்தை கடனாக கொடுத்து மந்தையை வாங்கி வரும்படி சொன்னேன். இப்பொழுது அந்த மந்தை வளர்ந்து விட்டது. அடுத்த வருடம் பாபிலோனின் சீமான்களுக்கு விலையுறந்த கம்பளங்களை மந்தையிலிருந்து தயாரித்து வாங்க வைப்பேன். சீக்கிரம் இந்த மோதிரத்தை நான் திருப்பி தர வேண்டும். அவன் நேரம் தவறாமல் கடனை திருப்பி கொடுப்பவன். சில கடன் வாங்குபவர்கள் இப்படி செய்வார்களா என்று கேட்டான் ரோடன். பணம் திருப்பி வரும் எனும் குறிக்கோள் இருந்தால் இப்படி நடக்கும். ஆனால் குறிக்கோள் இல்லாமல் கடன் வாங்கினால் உன் கையில் அந்த தங்கம் திருப்பி வராது. இதை பற்றி சொல்லுங்கள். வேலைப்பாடு செய்து கற்கள் பொருந்திய தங்க வளையலை எடுத்து கேட்டான் ரோடன். என் நண்பனுக்கு பெண்கள் மீது ஈர்ப்பு இருக்கிறது என்று மேத்தான் பரிகாசம் செய்தான். நான் உங்களை விட சிறியவன் என்று பதிலளித்தான் ரோடன். அது உண்மை. ஆனால் நீ காதல் செய்ய இது ஏற்றதல்ல. அதன் சொந்தக்காரி குண்டாக சுருக்கம் விழுந்த பைத்தியம் பிடிக்கும் அளவுக்கு பேசுபவள். ஒரு காலத்தில் அவர்களிடம் பணம் இருந்து நல்ல வாடிக்கையாளராக இருந்தார்கள். பிறகு நஷ்டம் ஏற்பட்டது. அவள் மகனை வியாபாரியாக்க நினைத்தாள். அவள் மகன் ஒட்டகங்களை ஊராக ஓட்டி சென்று பேரம் பேசி விற்கும் வண்டியின் சொந்தக்காரன் ஒருவனுடன் சேர்ந்து தொழில் செய்வதற்காக என்னிடம் வந்து தங்கம் கடனாக வாங்கினான். அந்த வண்டிக்காரனின் சொந்தக்காரன் போக்கிரி என்பது தெரிந்தது. ஒரு தூர தேசத்தில் அவள் மகன் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது பணமும் இல்லாமல் நண்பர்களும் இல்லாமல் விட்டுவிட்டு சென்று விட்டான். இந்த இளைஞன் வளர்ந்த பிறகு என் பணத்தை திருப்பி கொடுக்காமல் அதுவரை எனக்கு வட்டி கிடைக்காது. பேச்சுத்தான் கிடைக்கும். ஆனால் இந்த ஆபரணம் கடன் கொடுத்ததற்கு பெறுமதியானது. இந்த பெண்மணி வாங்கும் கடனை பற்றி ஆலோசித்தாளாம். மாறாக அவள் தன் மகன் பாபிலோனில் மிகுந்த அதிகாரமும் செல்வந்தனாகவும் இருக்கப்போவதை கற்பனை செய்திருந்தாள். எதிராக நான் சொன்னால் அவள் கோபப்படுவாள். அந்த அனுபவமில்லாத இளைஞன் அனுபவிக்கப் போகும் இடரை நான் அறிந்தேன். ஆனால் அவன் பிணையம் கொடுத்ததால் என்னால் மறுக்க முடியவில்லை. இது நெபுடூர் என்னும் ஒட்டகம் விற்பவனுடையது. கயிற்றால் கட்டிய முடிச்சு ஒன்றை மேத்தான் காட்டினான். அவன் வசதிக்கு மேல் மந்தை வாங்க ஆசைப்பட்டால் என்னிடம் ஒரு முடிச்சை கொடுத்து கடன் வாங்கி செல்வான். அவன் ஒரு அறிவுள்ள வியாபாரி. பாபிலோனில் என் நம்பிக்கைக்கு இணையாக அதிகமாக மதிக்கத்தக்க வியாபாரிகள் இருக்கிறார்கள். அவர்களின் சீட்டுகள் என் பெட்டியில் வந்து போகும். நல்ல வியாபாரிகள் நமது நகரத்திற்கு ஒரு சொத்து. அவர்களுக்கு உதவி செய்வதனால் பாபிலோன் வளர்ந்தால் எனக்கும் லாபம்தான். மேத்தான் நீல பச்சை கல்லில் இழைத்த ஒரு பூச்சியை தரையில் வெறுப்புடன் வீசி எறிந்தாள். இது எகிப்தின் பூச்சி. இதை கொடுத்தவனுக்கு என் தங்கத்தை திருப்பி கொடுக்க
கவலையே இல்லை. பழித்து கேட்டாள். விதி எனக்கு சரி செய்தால் நான் எப்படி கொடுக்க முடியும்? உன்னிடம் இன்னும் நிறைய இருக்கிறது. நான் என்ன செய்வது? இது அவன் தந்தையுடையது. சிறிதளவு வைத்திருக்கும் மதிப்புள்ளவர். அவர் நிலத்தையும் மந்தையையும் கடனாக வைத்து தன் மகனின் தொழிலுக்கு உதவியிருக்கிறார். அந்த இளைஞன் முதலில் வெற்றி அடைந்தான். பிறகு அதிக செல்வம் அடைய பேராசை கொண்டான். அவன் அறிவு பருவம் அடையாதது. அவன் தொழிலும் மடிந்தது. இளைஞர்கள் பேரார்வம் கொண்டவர்கள். செல்வத்தையும் அது தரும் ஆசைகளையும் அடைய குறுக்கு வழியை தேடுபவர்கள். சீக்கிரமாக செல்வத்தை அடைய அளவில்லாமல் கடன் வாங்குபவர்கள். அனுபவமில்லாததால் படுகுழியில் விழுந்து வெகு நாட்களுக்கு திண்டாடுகிறார்கள். அந்த படுகுழி துன்பமும் வெறுமையும் கொண்டது. சூரியனின் வெளிச்சம் தேய்ந்து இரவிலும் அமைதியற்று தூக்கமும் கொடுத்தால் வருந்தத்தக்கதாகும். இருந்தும் நான் தங்கத்தை கடனாக பெறக்கூடாது என்று சொல்லவில்லை. அதை நான் வரவேற்கிறேன். ஒரு நல்ல குறிக்கோளுக்கு அதை சிபாரிசு செய்கிறேன். நானே கடன் வாங்கி தங்கத்தில்தான் என்னுடைய முதல் வெற்றியை அடைந்தேன். இந்த சமயங்களில் வட்டிக்காரன் என்ன செய்ய வேண்டும்? இளைஞன் மனமுறிவில் இருந்து ஒன்றும் சாதிப்பதில்லை. அவன் ஊக்கமிழக்கிறான். திருப்பிக் கொடுக்க அவன் முயற்சி எடுப்பதில்லை. அவன் தந்தை நிலத்தையும் மந்தையையும் இழப்பதில் என் மனம் இறுகுகிறது. நீங்கள் சொல்லும் அனைத்தும் எனக்கு சுவாரஸ்யமாக இருக்கிறது என்றான் ரோடன். ஆனால் என் கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை. என் சகோதரியின் கணவனுக்கு 50 பொற்காசுகளை கடன் கொடுப்பதா வேண்டாமா? இவை எனக்கு மிகவும் அரிது. உன் சகோதரி ஒரு திடமான பெண். அவளை நான் மிகவும் மதிக்கிறேன். அவள் கணவன் என்னிடம் கடன் கேட்டால் எதற்காக வேண்டும் என்று கேட்பேன். என்னைப்போல் நகைகளையும் ஆபரண விருப்புகளையும் வைத்து வியாபாரம் செய்ய போகிறேன் என்று சொன்னால் உனக்கு இதில் என்ன அனுபவம் இருக்கிறது? குறைந்த விலையில் எங்கு வாங்க வேண்டும், எங்கு நல்ல விலைக்கு விற்க முடியும் என்று கேட்டால் அவன் முடியும் என்று பதிலளிப்பானா? இல்லை, அவனால் முடியாது என்றான் ரோடன். ஈட்டி செய்ய நான் அவனுக்கு உதவியிருக்கிறேன். கடைகளிலும் அவன் உதவியாயிருக்கிறான். பிறகு அவன் நோக்கம் அறிவற்றது என்பேன். வியாபாரிகள் தங்கள் தொழிலை அறிய வேண்டும். அவன் லட்சியம் போற்றத்தக்கதாக இருந்தாலும் நடைமுறைக்கு சாத்தியமில்லை. நானும் அவனுக்கு தங்கம் கடனாக கொடுக்க மாட்டேன். ஆனால் அவன் வியாபாரிகளுக்கு உதவி செய்திருக்கிறேன். ஸ்மர்னாவிற்கு சென்று குடும்பத் தலைவிகள் நெய்யும் கம்பளங்களை குறைந்த விலையில் வாங்கியிருக்கிறேன். பாபிலோனில் எந்த செல்வந்தரிடமும் விற்பது என்று தெரியும் என்று சொன்னான். பிறகு நான் சொல்வேன், உன் நோக்கம் அறிவுள்ளது, உன் லட்சியம் போற்றத்தக்கது. எனக்கு திருப்பி தருவேன் என்று உத்தரவாதம் கொடுத்தால் நான் உனக்கு 50 பொற்காசுகள் தருவேன். பிறகு அவன் சொல்வான், உத்தரவாதத்திற்கு என்னிடம் எதுவும் இல்லை. ஆனால் நான் மதிப்புக்குரியவன். கடனை திருப்பி கொடுத்து விடுவேன். என்னுடைய பதில் இதுவாக இருக்கும். ஒவ்வொரு காசையும் நான் மதிக்கிறேன். நீ ஸ்மர்னாவிற்கு செல்லும் வழியில் திருடர்கள் உன்னிடமிருந்து காசையும் கம்பளங்களையும் திருடிவிட்டால் உன்னால் என் தங்கத்தை திருப்பி தர முடியாது. தங்கம் என்பது கடன் கொடுப்பவனின் வணிகப் பொருள். ரோடன், கடன் கொடுப்பது சுலபம். அறிவற்று கொடுத்தால் திருப்பி வாங்குவது கடினம். அறிவுள்ள வட்டிக்காரன் ஆபத்து இல்லாமல் அது திருப்பி வரும் உத்தரவாதத்தை தான் எதிர்பார்க்கிறான். கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவுவது நல்லது என்றான். விதி அவர்கள் மேல் கனமான கையை வைத்தால் அவர்களுக்கு உதவ வேண்டும். நன்றாக ஆரம்பித்து முன்னேறி நல்ல குடிமகனாக வருவோருக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் உதவி அறிவுடன் கொடுக்க வேண்டும். இல்லையேல் கழுதையின் கதையைப் போல் ஆகிவிடும். நான் மறுபடியும் உன் கேள்விகளுக்கு திசை மாறிவிட்டேன். ரோடன், என் பதிலை கேள். உன் 50 பொற்காசுகள் வைத்துக்கொள். உன் வேலைக்கு கிடைத்த வருமானம், உன் சன்மானம் உனக்குத்தான். நீ விரும்பினாலொழிய யாராலும் அதை வாங்கி கொள்ள முடியாது. கடனாக கொடுத்தால் அதிக காசு வரும் என்று நீ நம்பினால் ஜாக்கிரதையாக கொடு. எனக்கு பயனற்ற தங்கம் பிடிக்காது, இடரும் பிடிக்காது. நீ எத்தனை வருடங்களாக ஈட்டி செய்து கொண்டிருக்கிறாய்? 3 வருடங்களாக. அரசரின் சன்மானத்தை தவிர நீ எவ்வளவு சேமித்திருக்கிறாய்? 3 பொற்காசுகள். ஒவ்வொரு வருடமும் உன் ஆசைகளை தவிர்த்து ஒரு காசை சேமித்திருக்கிறாயா?
ஆம், நீங்கள் சொல்வது போல்தான். பிறகு உன்னை வருத்தி கொண்டு 50 வருடங்களில் 50 காசுகள் சேர்த்திருப்பாயா? வாழ்நாள் முழுவதும் செய்யும் வேலை அது. உன் சகோதரி உன் சேமிப்பை ஆபத்துள்ளாக்கி தன் கணவன் தன் வியாபாரத்தை பரிசோதிக்க வேண்டும் என்று நினைப்பாளா? உங்கள் வார்த்தையில் சொல்லாவிட்டால் அப்படித்தான் நடக்கும். அவளிடம் போய் சொல். என் ஆசைகளை துறந்து 3 வருடங்கள் இரவும் பகலும் உழைத்திருக்கிறேன். என் ஆசைகளை நிராகரித்திருக்கிறேன். ஒவ்வொரு வருட உழைப்பும் ஆத்ம தியாகமும் ஒரு தங்க காசை அளித்திருக்கிறது. நீ என்னுடைய பிரியமான சகோதரி. உன் கணவன் வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டும் நானும் விருப்பப்படுகிறேன். உன் கணவன் ஒரு திட்டத்தை என்னிடம் கொடுத்தால் அதை என் நண்பன் மேத்தான் ஏற்றால் நிச்சயமாக நான் என் சேமிப்பை தருகிறேன். அது வழியாக உன் கணவன் வியாபாரத்தில் முன்னேறட்டும். இதை சொல். அவனுக்கு வெற்றி பெற வேண்டும் என்ற ஆன்மா இருந்தால் அதை நிரூபிப்பான். தோல்வி பெற்றால் என்றோ ஒரு நாள் உனக்கு திருப்பி தருவான். நான் தங்கத்தை வட்டிக்கு கொடுப்பவன். என் தொழிலில் தேவைக்கு அதிகமாகவே என்னிடம் தங்கம் இருக்கிறது. அதிகமாக இருக்கும் தங்கம் மற்றவர்களுக்கு வேலை செய்து இன்னும் அதிகமாக தங்கம் சம்பாதிக்க ஆசை. நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை இடரில் இழக்க விரும்பவில்லை. ஆத்ம தியாகம் செய்து கடினமான வேலையால் கிடைத்த இந்த செல்வம். ஆகையால் எனக்கு நம்பிக்கை இல்லாத இடத்தில் கொடுக்க மாட்டேன். அதன் வருவாயும் எனக்கு திரும்பி வர வேண்டும். என் பெட்டியலில் இருந்த சில ரகசியங்களை உனக்கு சொல்லியிருக்கிறேன் ரோடன். இதிலிருந்து மனிதனின் பலவீனமும் கடன் வாங்கும் பொழுது இருக்கும் திடன் திருப்பி கொடுக்கும் பொழுது இல்லாமல் போனதும் புரிந்திருக்கும். தங்கமும் இருந்து சம்பாதிப்பதற்கு அதிகமான எதிர்பார்ப்புகளும் இருந்து அதை நிறைவேற்ற ஆற்றல் இல்லை என்றால் அந்த எதிர்பார்ப்பு பொய்யாகிவிடும். ரோடன், இப்பொழுது உன்னிடம் தங்கம் இருக்கிறது. அதை வைத்து அதிகமாக சம்பாதிக்க முடியும். நீயும் என்னை போல் தங்க வட்டிக்காரனாகி விடுவாய். பொக்கிஷத்தை நன்றாக பாதுகாத்தால் உனக்கு வருமானம் கொடுக்கும். வாழ்நாள் முழுவதும் நீ சந்தோஷமாகவும் லாபகரமாகவும் இருக்கலாம். ஆனால் அது உன்னிடமிருந்து ஓடிவிட்டால் உனக்கு நினைவு இருக்கும் வரை துன்பத்தையும் வருத்தப்படுதலையும் தான் அனுபவிப்பாய். உன் பையில் இருக்கும் தங்கத்தை என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய்? பாதுகாப்பாக வைக்க வேண்டும். அறிவுள்ள பேச்சு. மேத்தான் ஆமோதித்தான். உன் முதல் ஆசை பாதுகாப்பு. உன் சகோதரியின் கணவனிடம் பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைக்கிறாயா? இல்லை, ஏனென்றால் அவன் தங்கத்தை பாதுகாப்பதில் புத்திசாலி இல்லை. பின் முட்டாள்தனமான உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதே. குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் உபகாரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் வேறு ஏதாவது செய். உன் பொக்கிஷத்திற்கு இடர் விளைவிக்காதே. பாதுகாக்க தெரியாதவர்களிடமிருந்து தங்கம் எதிர்பாராத வகையில் வழுக்கி சென்றுவிடும். மற்றவர்கள் தொலைப்பதை விட நீயே அதை உதாரத்தனமாக செலவழிக்கலாம். பாதுகாப்பை அடுத்து வேறு என்ன செய்ய வேண்டும்? என்ன வேண்டும் இந்த தங்கத்திற்கு? இது இன்னும் அதிகம் சம்பாதிக்க வேண்டும். மறுபடியும் நீ அறிவுடன் பேசுகிறாய். அது வருவாயை தந்து மேலும் வளர வேண்டும். மனிதன் முதியனாவதற்கு கடன் கொடுத்த தங்கம் இரட்டிப்பாகும். இடர் நேர்ந்தால் எல்லாவற்றையும் இழந்து விடுவாய். உன் தங்கத்தை அசாதாரண வழியில் சம்பாதிக்க வைக்கும் சாத்தியமற்ற மனிதர்களின் விந்தையான திட்டங்களால் சாயாமல் இரு. அது உன் கனவு காண்பவர்களின் வழிகள். பழமைவாதியாக இருந்து உன் சேமிப்பை வைத்து சந்தோஷமாக இரு. அதிக வட்டி வரும் எனும் உத்தரவாதம் அழிவை காட்டும். வெற்றி அடைந்தவர்களின் சகவாசத்தை நாடி அவர்களின் ஆலோசனைகளால் உன் செல்வத்தை பாதுகாப்பாக வைத்திரு. இப்படியாக தகுதியில்லாதவர்களுக்கு ஆண்டவன் தங்கத்தை கொடுத்து அவர்கள் துர்பாக்கியம் அடைந்தது போல் உன் துரதிருஷ்டத்தையும் தவிர்ப்பாய். ரோடன் அவன் அறிவுரைக்கு நன்றி சொல்லும் பொழுது அரசனின் சன்மானம் உனக்கு நல்ல அறிவை கொடுக்கும். அந்த 5 பொற்காசுகளை விவேகமுடன் வைத்திரு. நிறைய சபலங்கள் வரும். நிறைய ஆலோசனைகளையும் கொடுப்பார்கள். அது பெருக்க சந்தர்ப்பங்களும் வரும். பையில் இருக்கும் காசு நழுவதற்குள் அதை பத்திரமாக வைப்பதற்கு ஒரு சீட்டு பெட்டி உன்னை எச்சரிக்கும். இன்னும் என்னுடைய ஆலோசனை வேண்டுமென்றால் நீ திரும்பி வரலாம், தாராளமாக கொடுப்பேன். நீ போவதற்கு முன்னால் என் பெட்டியின் முடிவில் இழுத்திருப்பதை படி. கடன் கொடுப்பவனுக்கும் கடன் வாங்குபவனுக்கும் பொருந்தும். முன்னெச்சரிக்கை துயரத்திற்கு மேல். பாபிலோனின் சுவர்கள். வயதான அந்த காலத்து போர்வீரன் பன்சர் பாபிலோனின் சுவர்களின் வாயலில் காவல் காத்திருந்தான். சுவர்களுக்கு மேலே வீரமான காப்பாளர்கள் சுவரை காப்பதற்கு சண்டையிட்டு கொண்டிருந்தனர். ஆயிரம் குடிமக்களின் வாழ்வு இவர்களை நம்பி இருந்தது. சுவரின் மேலிருந்து எதிரியின் கர்ஜனையும் மனிதர்களின் கூச்சலும் மிதிப்பட்ட குதிரைகளின்
கூக்குரல்களும் பாபிலோனின் கதவுகளை இடிக்கும் காதை பிளக்கும் சத்தமும் கேட்டு கொண்டிருந்தது. கதவை காப்பதற்கு கதவுக்கு பின்னால் ஈட்டியுடன் வீரர்கள் தயாராக இருந்தார்கள். ஒரு சிலரே இருந்தனர். பாபிலோனின் படை அரசருடன் கிழக்கே இருக்கும் எலமசிட்ஸ் ஆய்வு பயணத்தில் இருந்தார்கள். இந்த தாக்குதலை எதிர்பார்க்காததால் ஒரு சிலரே இங்கு இருந்தனர். திடீரென்று வடக்கிலிருந்து ஆஸ்ட்ரியன் படை தாக்கியது. சுவர்கள் நிலைக்கவில்லை என்றால் பாபிலோன் அழிந்துவிடும். பன்சரை சுற்றி கும்பலாக இருந்த குடிமக்கள் சண்டையின் செய்தியை கேட்க வெளிர்முகத்துடன் பாய்ந்து போய் நின்று கொண்டிருந்தனர். அமைதியான மலைப்பில் இறந்தவர்களையும் காயம்பட்டவர்களையும் எதிர்த்து கொண்டு செல்வதையும் பார்த்து கொண்டிருந்தனர். இதுதான் தாக்குதலின் முக்கியமான புள்ளி. 3 நாட்கள் நகரை சுற்றிய பிறகு இன்று திடீரென்று கதவை தாக்கியிருக்கிறார்கள். சுவரின் மேலே இருக்கும் வீரர்கள் ஏறும் பலகையிலும் ஏணிகளிலும் வரும் எதிரியை அம்புகளினாலும் சுடும் எண்ணெயினாலும் தாக்கினர். அதையும் தாண்டி மேலே ஏறினால் ஈட்டிகளால் சண்டையிட்டனர். வீரர்களை நோக்கி எதிரியின் வில்லாளிகள் சரமாரியாக அம்புகளை எய்து கொண்டிருந்தனர். வயதான பன்சர் செய்தி கிடைக்கும் பொருத்தமான இடத்தில் இருந்தான். சண்டையிடுபவர்களின் அருகாமையில் இருந்து நடப்பதை முதலில் அறிந்து கொண்டான். ஒரு முதிய வியாபாரி அவன் அருகில் வந்து சொல் என்றான். அவர்களால் உள்ளே வர முடியாது. என் மகன்கள் அரசருடன் இருக்கிறார்கள். என் வயதான மனைவியை காப்பாற்ற எவரும் இல்லை. என் வணிகத்தை அவர்கள் திருடி விடுவார்கள். உணவையும் விட்டு வைக்க மாட்டார்கள். நாங்கள் வயதானவர்கள், அடிமைகளாக இருக்க முடியாது. நாங்கள் பட்டினி கிடந்து மாய்ந்து விடுவோம். அவர்கள் உள்ளே வர இயலாது என்று சொல். அமைதியாக இருங்கள் வியாபாரியே என்றான் பன்சர். பாபிலோனின் சுவர்கள் பலமானவை. கடைவீதிக்கு திரும்பி சென்று உங்கள் மனைவியிடம் அரசரின் சொத்துக்களை பாதுகாக்கப்படுவது போல் உன் உடைமைகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். அம்புகள் உங்களை தாக்காமல் இருக்க சுவரின் அருகாமையில் இருங்கள். குழந்தையுடன் ஒரு பெண்மணி வந்து மேலே இருந்த என்ன தகவல்? உண்மையை சொல். நான் என் கணவனுக்கு அச்சுறுத்த வேண்டும். காயத்தினால் வந்த காய்ச்சலுடன் படுத்திருக்கிறார். இருந்தும் அவர் ஈட்டியும் கவசமும் அணிந்தால் அது என்னையும் குழந்தையும் காப்பாற்றும் என்று நினைக்கிறார். எதிரிகள் உள்ளே வந்தால் அவர்களின் வஞ்சம் கொடூரமாக இருக்கும் என்கிறார் என்றாள். கலங்காதே தாயே, பாபிலோனின் கதவுகள் உங்களையும் உங்கள் குழந்தையும் காப்பாற்றும். அவை உயரமாகவும் பலமாகவும் இருக்கின்றன. சூடான எண்ணெயை எதிரியின் மேல் கொட்டும் நம் வீரர்களின் குரலை கேட்கவில்லையா? கேட்கிறது. ஆனால் எதிரி நமது கதவுகளை இடிக்கும் சத்தமும் கேட்கிறது. கணவனிடம் திரும்பி செல்லுங்கள். கதவுகள் பலமாகவும் இடியாது என்றும் சொல்லுங்கள். மேலும் ஏறுபவர்களுக்கு ஈட்டியின் தாக்குதல் தான் கிடைக்கும். ஜாக்கிரதையாக செல்லுங்கள். பன்சர் உதவி படைகள் செல்வதற்கு இடம் கொடுத்தான். வெங்கல கவசங்கள் கிண்கிணி அவர்கள் முன்னேறும் பொழுது ஒரு சிறு பெண் அவன் இடுப்பு வளையத்தை இழுத்தாள். சொல்லுங்கள் வீரரே, நாம் பாதுகாப்பாக இருக்கிறோமா? பயங்கரமான சத்தம் கேட்கிறது. ரத்தம் வழியும் மனிதர்களை பார்க்கிறேன். எனக்கு பயமாக இருக்கிறது. என் குடும்பம், என் தாய், என் தம்பி, கடைசி குழந்தை எல்லோரும் என்ன ஆவார்கள்? வயதான பன்சர் கண்களை சிமிட்டி தாடியை முன்னோக்கி தட்டி குழந்தையிடம் சொன்னான். பயப்படாத சிறுமியே, பாபிலோனின் சுவர்கள் எல்லோரையும் காப்பாற்றும். உன்னை போல் பலரும் பாதுகாப்பாக இருப்பதற்கு தான் அரசை செமிரஸ்மிஸ் 100 வருடங்களுக்கு முன் இதை கட்டினாள். இதுவரை அது உடைக்கப்படவில்லை. திரும்பி சென்று உன் தாயாரிடமும் தம்பியரிடமும் குழந்தைகளிடமும் பாபிலோனின் சுவர்கள் பலமாக இருப்பதாகவும் பயப்பட வேண்டாம் என்றும் சொல். ஒவ்வொரு நாளும் பன்சர் காவல் காத்தான். உதவி படைகள் வழியில் இறப்பவர்களையும் காயப்படுபவர்களையும் நிலை காத்தனர். அவனை சுற்றி கவலையுடன் குடிமக்கள் சூழ்ந்து சுவர் இடியாமல் இருக்குமா என்று கேட்டு கொண்டிருந்தனர். எல்லோருக்கும் பணிவாக பாபிலோனின் சுவர்கள் உங்களை பாதுகாக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். 3 வாரங்கள் 5 நாட்கள் தாக்குதல் வன்முறையுடன் தொடர்ந்தது. காயப்பட்டவர்களின் இரத்தம் மண்ணோடு கலந்து எண்ணற்ற மனிதர்கள் தடுமாறி செல்வதை பார்த்து பன்சரின் தாடை இறுகியது. ஒவ்வொரு நாளும் எதிரியின் வதைக்கப்பட்ட உடல்கள் சுவரின் பக்கத்தில் குவிந்தன. ஒவ்வொரு இரவும் அவர்களின் தோழர்கள் அவர்களை புதைக்க எடுத்து சென்றனர். 4வது வாரம் 5வது நாள் இரவு சத்தம் குறைந்தது. புழுதியை கிளப்பி கொண்டு பின்வாங்கும் எதிரியை மறுநாள் சூரிய ஒளி காண்பித்தது. காப்பாற்றுவர்களின் கரகோஷம் எழுந்தது. அதன் அர்த்தத்தை தவறாக எண்ண முடியாது. சுவருக்கு பின்னால் இருந்த படைகளும் அரவாரித்தன. குடிமக்களும் மறு ஒலி எழுப்பினர். ஒரு புயலை போல் அந்த நகரத்துக்குள் பெருகியது. மக்கள் வீடுகளிலிருந்து வெளியே வந்தனர். வீதிகளில்
கூட்டம் நிரம்பியது. இத்தனை வாரங்களாக இருந்த பயம் இப்பொழுது சந்தோஷமாக மாறியது. பெல் கோபுரத்திலிருந்து வெற்றியின் நெருப்பு எழுந்தது. எல்லா பக்கமும் இந்த செய்தி நீலவானிலே மிதந்தது. பாபிலோனின் சுவர்கள் இன்னொரு முறை அதன் பொக்கிஷங்களையும் அடிமைகளையும் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றியது. பாபிலோன் 100 ஆண்டுகளுக்கு மேல் முழுவதுமாக காப்பாற்றப்பட்டிருந்தது. வேறு விதமாக இருப்பது தகுதியற்றது. மனிதனின் தேவைகளும் பாதுகாப்புகளுக்கான ஆசைகளும் பாபிலோனின் சுவர்களை ஒரு உதாரணமாக காட்டின. இந்த ஆசை மனிதனின் இயல்பு. என்றும் போல் இன்றும் அது பலமாக இருக்கிறது. ஆனால் அந்த குறிக்கோளை அடைய நமது திட்டங்கள் விரிவாகி முன்னேற்றத்தை கொடுக்கின்றன. இந்த நாள் காப்பீடு, வங்கி சேமிப்பு, முதலீடு இவையெல்லாம் நம் கதவை தட்டி நம் முன் உட்காரும் எதிர்பாராத சோகங்களிலிருந்து நம்மை காப்பாற்றும்.